அன்பார்ந்த பெரியவர்களே, மாற்று அணியில நாங்க ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம், நவீமா மட்டும்தானே சொல்லி இருக்கிறாங்க, மத்தவங்க சொல்ல. அப்ப எத்தனை நபர் சொன்னா ஏற்றுக்கொள்வேன்னு கேட்டாங்க. இதத்தான் நாங்க கேட்கிறோம். இப்னு ஹிப்பான் சைன் சொல்லி இருக்கிறாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, அபூதா இமாம் இது ரைப்னு சொல்லல. இப்ப நீங்க எத்தனை பேர் சைன் சொன்னா சைன் ஒப்புக்கொள்வீங்க? அது சொல்லுங்க. எத்தனை பேர் சைன் சொன்னா கொள்வீங்கல்ல, எத்தனை பேர் சைன் சொன்னா நீங்க ஒப்புக்கொள்வீங்க? எவ்வளவு பேர் அளவுகோலை வச்சிருக்கீங்க அதை நீங்க எங்களுக்கு சொல்லி ஆகணும். அடுத்து நவவி இமாம் சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்காருல அந்த நவவி இமாம் அதே அதுக்காருல குர்ஆன மையத்துக்கு ஓதலாங்கிற சப்ஜெக்ட் நிறைய போடுறாங்க. அதே இப்ப நவவி இமாம் லைவான ஹதீஸ் எடுக்க கூடாதுங்கிற நிலைப்பாட்டை எடுத்திருந்தா மையத்துக்கு குர்ஆன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பாடமா போட்டு சொல்லுவாங்களா? எத்தனை இமாம், ஷாஃபி இமாம் சொல்ற விஷயம், ஹனஃபி இமாம் சொல்ற விஷயம் அவ்வளவு கொண்டு வர்றாங்க. மையத்துக்கு குர்ஆன ஓதுங்கிறது அதே அதுக்காருல இருக்குது. அப்ப பலவீனமான ஹதீஸ தவிர்க்கணுங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற அக்கறை இந்த நவீ இமாம் எல்லாம் போச்சா? ஏன் நவீ இமாம் குர்ஆன மையத்து ஓதலாங்கிற சப்ஜெக்ட் எடுத்து வைக்கிறாங்க? அப்ப அவ்வளவு இமாம்களும் எவ்வளவு இமாம்கள் சொல்றாங்க பட்டியல் போடுறாங்க அந்த அதுக்காரில். அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்து என்ன சொன்னாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன ஓட்டு வீட்டுக்கு தானங்க சாப்பாடு ஆக்கி நீங்க கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க என்னன்னு சொன்னா இறந்து வீட்டுக்காரவங்க தான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்து போன வீட்டுக்காரவங்க சமைக்க மாட்டாங்க, அதனால பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சமைச்சு கொடுங்க என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான். எத்தனை நாளைக்கு? 7 வரைக்குமா, 40 வரைக்குமா? நம்ம 7க்கு 40க்கு சாப்பாடு கொடுக்கறோம். நீங்க 7க்கு சாப்பாடு நீங்க கொடுக்கறீங்க இறந்து போன வீட்டுல, மத்தவங்க தானே இறந்து போன வீட்டுக்கு கொடுக்கணும். அப்புறம் 7 நாள் வரைக்கும் இறந்து போன வீட்டுக்கு மத்தவங்க கொடுத்துட்டு இருப்பாங்களா? அது அந்த நாளைக்கு ஒரு நாள் 2 நாளைக்குள்ள பிரச்சனை. நம்ம இந்த பிறருக்கு உணவளிக்கிறது அப்படிங்கறது 7:40 நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற நாளையும் செய்யலான்னு தான் சொல்றோம், கூடான்னு சொல்லல. சென்னையில எத்தனை பேரும் வந்து கேட்பாங்க, அதுல ஞாயிற்றுக்கிழமை 42ஆம் நாள் வருது, ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா பல பேர் வருவாங்க, உறவினர்கள்லாம் விடுமுறை நாள் அப்படிமாங்க. ஓதுங்க 42ல இருந்தா நாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கோம். 40 நாங்க சொல்லவே கிடையாது, நீங்களா கற்பனை வளர்த்துக்கிட்டீங்க. எங்க வசதி நாங்க செய்யறோம். அப்ப அதுதான் உங்களுக்கே வசதியா அப்படின்னு கேட்டா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் குபாவுக்கு ஒரு சனிக்கிழமையும் போனாங்க. அவங்களுக்கு எந்த வாரமும் வேறு நாள் கிடைக்கலையோ அந்த நாள் தான் கிடைச்சிச்சோ. நமக்கு காட்டுறாங்க, நீங்க உங்க விருப்ப பிரகாரம் ஒரு நாள் தேர்ந்தெடுக்கலாம், அது உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, ஸல்லல்லாஹு ஒரு வாரம் வேணா சனிக்கிழமை போனாங்க, 2 வாரம் போனாங்க, ரைட்டு தான். ஒவ்வொரு வாரம் போகணுமா? எந்த வாரத்திலும் வேற கிழமை அவங்க வாய்ப்பே கிடைக்கலையா? ஏன் செஞ்சாங்க? அவங்க விருப்பம், கூட காட்ட செஞ்சாங்க. இது நம்ம விருப்பம், மற்ற நாள்ல ஓதலாம். அதனால மத்தவங்க ஓதனாலும் அவங்க வீட்டுல நம்ம போய் கலந்து கொள்ளலாம். இப்ப ஓதலாம ஓதக்கூடாது சப்ஜெக்ட். இப்ப யாராவது இல்லங்க 40க்கு ஆதாரம் இல்ல, 7க்கு ஆதாரம் இல்ல, அதனால ஓதக்கூடாதுன்னு சொன்னா அவங்க நான் சொல்றேன், நீ 7ல ஓதாத, 6ல ஓது, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், கலந்து கொள்றேன். 40ல நீ ஓதாத, 39ல ஓது. ஓதனு நீ உன் பெற்றோர்களுக்கு நல்ல செய்யப்பா. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இனிமே அமல் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. உன்னை வளர்த்து ஆக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 4 பேர் சொல்றான்னு சொல்லி குர்ஆன் ஓதாம சாந்தத்தில் நிற்கதில விட்டுறாங்க அப்படிங்கிற நாங்க. அப்ப அவங்க நம்ம ஓதி நினைப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளை இந்த நன்மையெல்லாம் செஞ்சு அனுப்புறான்னு சொன்னா எவ்வளவு வாழ்க்கை உங்களுக்கு உயரும். 4 பேர் சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. உங்க வாப்பா அம்மாவங்க கஷ்டப்படுவாங்க. நாங்க என்னங்க தவறு பண்ணிட்டோம்? இப்ப குர்ஆனை அதே தான் ஓதுறோம், மாத்தலன்னு சொன்னோம். அதே போல நம்ம மத்தவங்களுக்கு உணவளிக்கிறோம், நல்ல காரியம் செய்யறோம், துவா செய்யறோம். இதுல என்ன பிழையங்க நீங்க கண்டீங்க? நீங்க செய்யற முறை புதிதா இருக்கிறது, அதெல்லாம் எந்த நல்லையும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுற யாருங்க? இன்னைக்கு இவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம வாப்பாங்க, நம்ம உமாங்க அங்க கஷ்டப்படுவாங்க. நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிறவங்களுக்கு அவங்க நல்ல செய்ய வேணாமா? திருப்பு சத்தம் வருது, பக்கத்து சகோதரர்ல இருந்து அமைதியா இருந்து கொள்ளுங்க, விவாதத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். அதனாலதான் நம்ம இது சொல்றோம், நல்லது செய்யுங்க. 7:40 வாதத்தை எல்லாம் தூக்கி அங்கிட்டு போடுங்க. நீங்க அப்படி ஓத வேணாம், டெய்லி ஓதுங்க, மாசத்துக்கு ஒரு தடவை ஓதுங்க. எப்படி உங்க பெற்றோருக்கு நல்ல செய்யுங்க, அவ்வளவுதான். எங்க இந்த நல்ல காரியத்தை விட்டுறாதீங்க. இந்த நல்ல காரியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா குர்ஆனை ஓதுறோம், மாற்றம் இல்ல. அதே போல நம்ம பிறகு உணவளிக்கிறோம், நல்ல காரியம், துவா ஓதுறோம், நல்ல காரியம், எல்லாம் குர்ஆன் செய்ய சொல்லுது இறந்தவங்களுக்காக. நாம புதுவா உருவாக்கல, துவா ஓதுங்க நாம உருவாக்கினதா? அதான் குர்ஆன்ல சொல்றாங்க. ஆயத்து ஓதுன முன்னால
அதே போல சதக்காங்கிறது சலதான் சொன்னது, அதைத்தான் செய்யறோம். நபிகளா சொன்னது செய்யாம எங்க இருக்கணும்? அந்த சடங்கு சரியில்லை, முறை சரியில்லை. இப்ப எங்களுக்கு எப்படி உங்களுக்கு முறை அப்படி செஞ்சுக்கோங்க. ஏன் இந்த காரியத்தை செய்ய வேணாம் தடுக்கிறீங்க? இந்த முறை சரியில்லையா, வேற முறை தேர்ந்தெடுக்க. நல்லது செய்வோம், இபாதத்தை செய்வோம், நம்ம பெற்றோர்களுக்கு நல்லது நம்ம அனுபவிப்போம். மார்க்கம் எப்படியாவது ஒரு மூமினுக்கு நல்லது கூட்டணும் தானே நம்ம மார்க்க விரும்புது. இல்லன்னா ஜனாதா தொலை எதுக்குங்க? அவன் செஞ்சத அவன் பாத்துக்க வேண்டியதான்டா. ஜனாதா தொலை தேவையில்லையா நம்ம மார்க்கத்துல? எப்படியாவது ஒரு மூமின இறை நம்பிக்கையாளன அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு நல்லா விரும்புறாங்க. அதுக்கு தாங்க ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான் இந்த தொழுகை முறையெல்லாம். அதனால நல்லது செய்வோம் அப்படிங்கறத நாம் நிறைவேறிய கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, கத்தம் பாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டபோது லுஹர் 5 ரக்காத் கதை சொல்றாங்க. லுஹர் 5 ரக்காத் கதை. அப்ப ஹதீஸ் இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. அந்த 5 ரக்காத் 10 ரக்காத் அந்த கதையெல்லாம் வேண்டாம். ஹதீஸ் இருக்கா இல்லையா? கூடாது என்பதற்கு ஹதீஸ் இருக்கா இல்லையா? நாங்க சப்ரான்ல காட்டினோம், அதே மாதிரி சோபலிமால காட்டினோம், இன்னும் நிறைய இருக்கு. அப்போ கத்தம் பாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸின் கையில இல்ல, ஒரு குர்ஆன் வசனம் கூட இல்ல என்கிறது எல்லாருக்கும் விளங்குது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்ததாக ஏதாவது ஹதீஸை ஆதாரம் வைங்க என்று சொன்னா அது கூட அவங்ககிட்ட இல்ல. ஒரு ஹதீஸ் கூட அவர்களுடைய கருத்தில் கிடையாது. அது இல்லாம தான் சும்மா இங்க டைம் வேஸ்ட் ஆக்குறதே வந்திருக்காங்க. அதே போல சொல்றாங்க, இது நானா சொல்லல, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ذلك, இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த செய்தி இருக்கே, இது நானா சொல்லல, இது நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்ட சஹாபாக்கள் தனது குழந்தைகளுக்கு நீங்க குர்ஆன் ஓதணும், கத்தம் பாத்தியா ஓதணும்னு சொல்லி இருக்காங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம், அதைத்தான் நாங்க இன்னைக்கு செய்திக்கு வாரோம். ஆனா ஒரு ஹதீஸ கொடுத்தா எங்கடா குறை இருக்கு, எங்கடா பிடிக்கலாம் என்று பார்த்தா எல்லாம் குறையத்தான் தெரியும். குறை இல்லாத மனுஷன் யாரு இருக்கா? நான் கேட்க, ஒருவரை பத்தியும் குறை சொல்லாம யாராவது உலகத்தில் இருக்காங்கன்னா இமாம் ஹாபில் ஹைஸமி அவர்கள் இந்த ஹதீஸ சஹீஹ்னு சொல்றாங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வியை முன்வச்சோம். ஒரு கேள்விக்கும் அது வரவே இல்லை, அதனால நான் திருப்பி கேட்க அவசியம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகை நடத்துகின்ற போது முதலாவது கடன் விஷயத்தை கேட்பாங்க. இவருக்கு யாரும் கடன் கொடுக்க வேண்டியிருக்கா என்று கேட்டுதான் சொல்லிப்பாங்க. நீங்க இப்ப அப்படியே செய்றீங்க, எங்க ஹஸ்ரத் முன் வச்சாங்க இந்த கேள்வியை, அதுக்கு ஒரு ஆன்சரும் இல்ல. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு செய்யுமாறு சொன்ன விடயம், செய்யக்கூடாது என்று தடுத்த விடயம் அல்லாமல் இது இரண்டும் அல்லாத விடயம், இதனுடைய ஹுக்கும் என்ன, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, விவாதம் ஆரம்பத்தில் இருந்தே நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். இப்பயும் கேட்க, ஏன் கேட்க, பதில் கிடைக்காட்டி கேட்கத்தானே வேணும், கேட்கத்தானே வந்திருக்கேன், சும்மா இருக்க வரலையே, பதில் கிடைக்காட்டி கேட்பேன், கேட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்க பதில் சொல்லுகின்ற வரைக்கும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அன்பார்ந்த பெரியவர்களே, என்ன சொன்னாங்கன்னா அபுராணியில என்னமோ பாரதூரமான விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொன்னாங்க. அபுராணியில எப்படி இருக்குது, அங்க ஃபாத்திஹத்துல் பக்ரான்னு தானே இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க, ஃபாத்திஹுல் கிதாப்னு சொன்னீங்க. இங்க ஃபாத்திஹத்துல் பக்ரா, பக்ரா சூராவின் ஆரம்பம், ஹாத்திமத்திஹா பக்ரா சூராவின் கடைசி என்றுதானே இருக்குது. நீங்க தப்பா சொன்னீங்க. நாங்க அன்பார்ந்த சகோதரர்களே, தபுரானியில இந்த செய்தியை நம்ம கேட்டோம். செய்தியை கேட்க கூட ஜாபிர் மௌலவி அவர்கள் நம்முடைய தரப்பு அணியை சேர்ந்த மௌலவி அவங்க, அதாவது நீங்க எவ்வளவு நேரம் காட்டி இந்த செய்தி என்ன தலைமாட்டில சூரத்தில் பாத்தியா, கால் மாட்டில சூரத்தில் பக்கராட கடைசி
இதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த செய்தியில நம்ம கோளாறு கண்டுபிடிச்சோன்னு உடனே அந்த பெல்ட் அடிச்சு இல்ல அங்க மட்டும் இல்ல மோஜமுல் கபீர்ல வருது அப்படின்னு. மோஜமுல் கபீர்ல அப்படி வரல. மோஜமுல் கபீர்ல அவங்களோட நிலைப்பாடை மாத்துங்க. நிலைப்பாடு எப்படி மாத்தணும்? கபர் இடத்துல போய் நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் தான் ஓதுவோம், பக்கராட கடைசி ஓத மாட்டோம் அப்படி சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னீங்க சொன்னால் எவ்வளவு காலமும் நீங்க பக்கரா ஓதிய மக்களுடைய நிலையும் அந்த குடும்பத்துடைய நிலையும் என்ன? இது ஒரு செய்தி. இத விடுங்க. இந்த விளக்கத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த செய்தியால் சரியா காட்ட வேண்டியதானே. இந்த செய்தியும் அதே கோளாறு தான் சகோதரர்களே. இந்த செய்தி உங்களால் முடியும் சொன்னால் நான் அந்த அறிவிப்பாளரோட வாசிக்கிறேன். முஅஜமுல் கபீர் தபரானி இவங்க தந்த கிரந்தத்தில் قال حدثنا அறிவிப்பாளர் தொடரே வாசிக்கிறேன். قال حدثنا ابو اسامه عبد الله بن محمد بن ابي اسامه الحلبي قال حدثنا ابي قال حدثنا ابراهيم بن دحيم الدمشقي قال حدثنا ابي قال حدثنا الحسين بن اسحاق التستري قال حدثنا علي بن بحر قالوا قال حدثنا مبشر بن اسماعيل قال حدثني عبد الرحمن بن علاء بن اللجلاج قال عن ابي قال قال لي ابي يا بني اذا انا مت فالحدني. இத அறிவிப்பாளர் செய்தி நமக்கு தெரியும் இல்லையா? மரணிச்ச அந்த கபரடிய போயிருந்து தலைமட்டில சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதோட இறுதியை ஓதுங்க. பக்கரா மேட்டர் இங்க இல்ல. இந்த செய்தியில முஅஜமுல் கபீர்ல இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தி அறிவித்தாரே அபூ உஸாமா அப்துல்லாஹ் பின் முஹம்மது பின் அபி உஸாமா அல் ஹலபி என்பவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க தரணும். இது ஹதீஸ்களை விமர்சன நூலில் இருந்து நீங்க காட்ட வேண்டும். இரண்டாவதா கால ஹத்ததனி அபி எங்க வாப்பா அறிவிச்சாங்க. அவர் யார்? ஏன் உங்களுக்கு புகாரி முஸ்லிம்ல பாருங்க, ஹஜ்ஜுக்கெல்லாம் புகாரி முஸ்லிமே காட்ட முடியுது. இதுக்கு தொங்கலோட புத்தகம். இதை சொன்னால் தபரானி கிரந்தம் தான் கிரந்தம் தான் ஏற்றுக்கொள்றோம். அதெல்லாம் படிச்சதாலும் புலையன்னு சொல்றோம். தபரானி என்ற கிரந்தத்தில் நீங்க காட்டுறீங்களே பலவீனமான செய்திகள் நிறைந்த அறிஞர்கள் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட செய்திகளை ஏன் முன்வைக்கிறீங்க? ஒன்று. இரண்டாவதாக இஸ்னாவுல் ஆலி ஜாபர் என்ற ஹதீஸ் நாம சொன்னோம். ஜாபர் அவர்களுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு சமைச்சு நபிகள் சொன்னாங்க. அவங்க கேட்கிறாங்க எத்தனை நாள் ஹதீஸ்ல வரலாம்? 7 நாள். அப்ப 7 8 அதை சரியானு கேட்கிறாங்க. அப்படி சொன்னா உங்களோட இருட்டு கட்டம் அடிபட்டு போகும். முதலாவது நீங்க ஓதுறீங்க இருட்டு கட்டம், இது அடிபட்டு போகுமே. முதலாவது ஆண்டு சாப்பாடு அந்த வீட்டு சாப்பிடக்கூடாது. இதை நீங்க அறிவிங்க. ஒரு ஆள் மரணிச்சா சுன்னத் ஜமாத்தில் தெளிவான கொள்கை. ஒருவர் மரணிச்சார் சொன்னால் அந்த வீட்டில் முதலாவது ஆண்டு சாப்பாடு நம்ம சமைச்சு கொடுக்க நாம தான் கொடுக்கணும். வீட்டில சமைச்சு மத்தாக்களை விருந்து படைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இது ஹதீஸ் அடிப்படையில் சுஹதாக்கள் தினம் காத்தாங்குடியில கொண்டாடப்படுது. நபிகளாருடைய காலத்தில் பத்ரில உஹதில எல்லாம் நபித்தோழர்கள் ஷஹீதானார்கள். சுஹதாக்கள் தினம் கொண்டாடப்பட்டதா? அடுத்து நீங்க செய்யற அந்த ஃபார்மட், அந்த வடிவம் திருப்பி திருப்பி ஆட்டம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை அழைச்சிட்டு போய் ஏன் இந்த ஜாபர் எழுத ஊட்டே போய் ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அப்படி வச்சு குர்ஆன ஓதி அதுக்கு பிறகு இந்த துஆ தில்பாய் பரக்கத்தன் வபித்தாய் தௌபத்தன் நீங்க ஓதுறீங்களே இந்த துஆ கத்முல் குர்ஆன் துஆ இத ஓதினாங்க. ஒரு பலகீனமான செய்தியை காட்டுங்க. சஹீஹ் நாங்க கேட்கல, ஒரு பலகீனமான செய்தியை எடுத்து காட்ட வேண்டியதானே. சஹீஹ் கிடையாது, பலகீனமும் கிடையாது. இந்த விஷயத்தில் பலகீனத்தை காட்டி கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? பலகீனத்தை ஒத்துக்கொண்டு கேட்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, பலகீனமான செய்தி கூட இதுக்கு கிடையாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டத்தை நிறுவனம் செய்யணுமா? நீங்க பாத்தீங்கன்னா விவாதம் வந்து சோர்வடைந்து போகுது. இந்த தரப்பெல்லாம் உச்சாமா பேசுறாங்க. ஏன்? எங்களிடத்தில் பேசுவதற்குரிய பொய்சுகள் நிறைய இருக்கு. அடுக்கடுக்க கேள்வி வச்சிருக்கிறோம். போன அமர்வில் ஒருவர் சொன்னாரு, அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்கலாம். அதை வாசிங்க. ஒரு கேள்வியா அதுல எத்தனைக்கு பதில் சொன்ன நம்ம சொல்றோம். பதில் சொன்ன கேள்விக்கு சேர்த்து வாசித்து இது யார கோளாறு? நாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எங்களிடம் இது தொடர்பான நிலைப்பாடில் ஆதாரம் காட்ட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இருக்கின்றத நீங்க காட்டணும். இருக்கின்றத நீங்க காட்டவில்லை என்பதால் தான் நபிகளாருடைய காலத்தில் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓதவில்லை என்பதை காட்டியிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க நிலைப்பாடு இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்க போனீங்க என்றால் நீங்கள் இந்த விவாதத்தில் உங்களுடைய மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். தயவு செய்து சகிகான செய்தி வைங்க. அது குர்ஆன் ஆதாரபூர்வமான செய்தி என்று ஏன் கை சாத்துட்டீர்கள்? அது குர்ஆன் செய்தியை போட வேண்டியதானே. நான் கேட்டு நிற்க மாட்டோம். அது குர்ஆன் ஆதாரபூர்வமான செய்தி என்று நீங்க வெளியே போட்டீங்க. வெளியில் ஒரு நிலை, அரங்கத்தில் ஒரு நிலையா? நீ காண ஒரு செய்தி இல்ல, ஆதாரபூர்வமான செய்தி இல்லையே. எடுத்து வைக்க வைக்க அப்படிதான் இருக்கு. நான் தான் ஆரம்பம் சொன்னேன், நாங்க காட்டுற எல்லா செய்தியும் பலகீனம் சொல்லுவாங்க. ஒருவர் சொல்றாரு, அதாவது இந்த பலகீனம் சொன்னால் குறைகள் என்று எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறார்.
அப்படி என்ன அவங்க காட்டுற எல்லா செய்தியும் குறையில ஒத்துக்கொண்டாங்க. இதான் அர்த்தம். அவங்க காட்டுற எல்லா செய்தியும் குறை இருக்கு. அதை எங்களால் நிறுவ ஓப்பன சொல்லுங்க. எங்களால் நிறுவ முடியல சொல்லுங்க. இதுல நாங்க வெற்றி பெற்றோம் அல்லாஹ் குறை சொல்ல மாட்டோம். அறிஞர்கள் உங்களை பாராட்டுவோம். எங்களிடம் ஆதாரம் இல்லை என்ற போது ஒத்துக்கொண்டு பாராட்டுவோம். அவ்வளவுதான். இதை வந்து அலட்டிக் கொண்டிருப்பதற்கு வேற ஒண்ணும் கிடையாது. சகோதரர்கள் திருப்பி திருப்பி நீங்க கவனிங்க, என்ன ஆதாரம் வைக்கணும் அவ்வளவுதான். இந்த ஜனாசாவுக்கு கடன் கொடுக்கறத திருப்பி திருப்பி சொல்றோம். ஹதீஸ ஒழுங்கா வாசிக்கிறதா பிரச்சனை. சல்லு அலா சாஹிபிக்கும் வருதானே அதுல. நான் தொழிக்க மாட்டேன், நீங்க தொழுவீங்கன்னு வருதா இல்லையா அதுல? அப்ப என்னதுக்கான சூழலா மட்டும் தான் தொழிக்க மாட்டாங்க. விளங்கிட்டா? நீங்க தொழுவீங்கன்னு வருது, அதான் தொழுவிக்கிறோம். விளங்கிட்டா? இதை விட்டு ஏன் இப்படி தொழுவிக்கிறது? ஹதீஸ வாசிக்கிறல. விளங்கிட்டா? பட்ட உடனே கேட்கறது சல்லு அலா சாஹிபிக்கும் ஹதீஸ்லயே வருது. நான் தொழிக்க மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ வராது அது தெரியும். ரசூலான துஆ கிடைக்காத இடத்துல என்ன செய்வாங்க? அவசரமா அந்த கடன்லாம் கொடுக்க பாப்பாங்க. என்ற அந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்தான மனிதர் ஒதுங்கிடுவாரு. நீங்க தொழுவிச்சுங்க அப்படின்னு சஹாபாக்கள் தொழுவிக்காம இருந்தாங்களா? சல்லு அலா சாஹிபிக்கும் அவ அறிவிக்கட்டும். கடன் கொடுக்காத ஜனாசாவுக்கு தொழுவிக்க கூட அறிவிக்கட்டுமா? சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கை என்று சும்மா மாட்டிக்கிறது. விளங்கிட்டானே? ஒரு சப்ஜெக்ட் நம்ம பதில் சொல்லல, கேட்டுக்கொண்டே இருப்போம். கேட்டுக்கொண்டீங்கன்னா சப்ஜெக்ட் சொல்லாம அதை ஒரு பெரிய ஒரு பாயிண்டாக வைத்துக் கொண்டிருக்கார்கள். அடுத்ததாக இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்? மக்கள் வந்து நிறைய சொல்லிட்டார்கள், எங்க எங்கெல்லாம் வச்சாங்க ரெண்டு தரப்புல. இப்ப நம்ம என்ன விடணும்னு சொன்னா தொகுக்க நினைக்கிறோம். மக்களுக்கு தொகுத்து கொடுக்கணும். எத்தனையோ கேள்வி கேட்டவங்க பட்டியல் போட்டாங்க. அத்தனை கேள்வி நாங்க 16, 18, 8 எல்லாம் சொன்னாங்க தானே. இப்ப எங்களுக்கு அடுத்த தரப்புல என்னவா செய்யணும்? நீங்க என்னென்ன கேள்வி கேட்டு எட்ட வைக்க கூடாது. பதில் சொன்ன எட்ட விட்டு போட்டு இந்த எட்டுக்கு சொன்னீங்களான்னு சொல்லக்கூடாது. சில சம்பந்தம் இல்லாததுக்கும் சொல்லிக்க மாட்டோம். மனங்கிட்டா சம்பந்தம் இல்லாததுக்கும் சொல்றதுக்கு அவனி கேட்கிறோம். மனங்கிட்டா அது அப்படி தாங்க 18, 16, 20, 40 அத்தனை கேள்வி பட்டியல நாங்க எது உருப்படி உள்ளது, எது உருப்படியற்றது, எது பதில் சொன்னது, எது சொல்லாது, எது மனுஷன்றாலும் குறைகிற மாதிரி உள்ள பதில்கள் உங்களோட சமைத்தான இதுகள் எல்லாம் நீங்க பட்டியல் தாங்க. நாங்க அடுத்ததுல இப்ப பதில் சொல்ல ஆசைப்படுறோம். கேட்டோமே பதில் சொல்லவில்லைன்னு சொல்கிறார்கள். நாங்கள் தரமாட்டோம், அவர்கள் எழுதி வைத்திருக்க வேண்டும். விளங்குறதானே நோக்கம். நாங்க வந்து சில கேள்வி அடிச்ச பாஸ்ட்ல போயிருப்பீங்க. ஏண்டா நீங்க கேள்வி மலண்டு வாரதானே, பதில பாக்குறல கேட்டுட்டு போறதா நோக்கம். அதான் கேட்டோமே என்றார்கள். பதில் சொன்னோமே சொன்னாங்களா? இல்ல கேட்டோமே கேட்கறதா நோக்கம், பதில் எதிர்பார்க்கல. இப்ப என்ன அந்த கேட்டோமே கேட்டோம் லிஸ்ட் அடிச்சு விட்டீங்க தானே, அந்த பட்டியலை தாங்க. அந்த பட்டியலை வச்சு எதுக்கு நம்ம பதில் சொன்னோம், எதுக்கு பதில் சொல்லவில்லை, எது பதில் சொல்ல தகுதி, எதுக்கு நீங்களே பதில் சொன்னீங்க தெரியாம கேட்டு பின்னால பதில் சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க பதில் சொன்னீங்க, அந்த பட்டியலை தாங்க தரணும். அங்கெல்லாம் போக கூடாது. விளங்கிட்டா? அது சப்ஜெக்ட். நாங்க என்னென்ன கேள்வி வச்சோம் சொல்லி நான் அடுத்ததுல வாசிப்பேன். நம்ம என்னென்ன கேள்வி எல்லாம் மறந்துட்டாங்க. குழு மௌரூப் சதக்கால மறந்துட்டாங்க தானே, எல்லா மௌரூப் சதக்கால மறந்துட்டாங்க, விடமாட்டோம். விளங்கிட்டானே? அத பின்னால நம்ம என்ன செய்யறோம்? கேட்கறதுக்கு இருக்கிறோம். இப்ப என்ன சப்ஜெக்ட் என்று சொன்னா, நீங்க எங்களுக்கு கேட்ட கேள்வி பட்டியல் ஒன்று இருக்குதானே, அந்த பட்டியலை தாங்க. அந்த பட்டியலை எடுத்து நீங்க 16 கேள்வி கேட்டோம், 18 கேள்வி கேட்டோம், அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான கேள்விகள் கேட்டோம். என்னது அந்த பட்டியலை தாங்க. நாங்க இஷ்டப்படியா இதுக்கு பதில் சொன்னோம். பதில் சொன்னதை வச்சு கூட பதில் சொல்லாத தந்துடக்கூடாது. எதை கேட்டோம் தெரியும். இதுக்கு பதில் சொன்னோம், இதுக்கு பதில் சொல்லவில்லை, இதுக்கு பதில் சொன்னோம், இது பதிலே தேவையில்லை, அது அவங்களுக்கே விளங்கும். இப்படி என்ன செய்வோம்? ஒரு 16, 17 பதில சொல்லுவோம். சொல்லி முடிச்சாச்சா நம்ம வாசிப்போம். மக்கள் ஒரு முடிவுக்கு வரணுமே, நம்ம வாசிக்கிறோம். அவர் சொன்னார் இது நடந்து கொண்டே இருக்கும், நடந்துட்டே இருக்கிறது, பிரச்சனையே இல்லை. நம்ம மக்களுக்கு ஒரு வித்தியாசமா போவோம். எடுத்து ஹதீஸ தானே வைக்கணும். நாங்க வாசிக்கிறோம். அடுத்ததா என்னது? நம்ம என்னென்ன கேள்விகளை வைத்தோம், முதலாவது, 2வது, 3வது, 4வது அப்படின்னு என்ன செய்வோம்? போயிட்டு இருக்கணும். எத்தனையோ விஷயங்களை விட்டுட்டாங்க இடையில. எதை விட்டுட்டாங்க? இருட்டு கத்தம். அம்ரும், அதாவது அம்ரும் இருட்டு கத்த மாட்டிக்கணுமா அப்படி என்ன அடுத்து செய்வோம். இப்படி என்னது இந்த மாதிரி. இப்ப கடனை பேச விளக்கம் சொல்லணும். எந்த கடன்? அப்ப கடன் நீங்க செய்கின்றீர்களா? எத்தனை தடவை கேட்டாங்க. நீங்கள் செய்கின்றீர்களா? அந்த செல்வம் சல்லு அலா சாஹிபுக்கும் ஓடரா இல்லையா? சல்லு அலா சாஹிபுக்கும் தொழுது போங்கன்னு சொல்லி ஓடர். இதுக்கு என்ன செய்யறது? தொழுவிக்க கூடாது. கடன் எடுத்தவருக்கு தொழுவிக்க கூடாது. இதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை. பத்துவா கொடுங்க. இதுதான் கொள்கை. இன்று பிரகடனப்படுத்த முந்தைய இல்லாட்டியும் இப்ப நிறைய பிரகடனப்படுத்தாங்க தானே. அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அதான். அதாவது இங்க வந்து நிறைய பத்துவா கொடுத்தாங்க. புதுசா எல்லாம் உசுர்ல உள்ள கத்தம் கொடுக்கலாம், புதுசா பத்துவா எல்லாம் கொடுத்தாங்க தானே. 3 இல்ல 7 இல்ல கொடுத்தாங்க தானே. இது மாதிரி புதிய பத்துவாவில் இதுவும் உண்டு. அப்படின்னு என்னது? கத்தத்தில் நாங்க புதிய கத்தமே புதுசு, அதுல நிறைய புது செஞ்சு இன்றைக்கு உருவாக்கி விட்டோம் என்று ஒரு பட்டியலை என்ன செய்ய இப்ப போட்டிக்கிறீங்க. அதுல ஒன்றா சொல்லுங்க. என்னது? கடன் கொடுத்தவர்கள் கடன் கொடுத்தார்கள் தொழிலிக்க முடியாது, அவர் தொழிலிக்காம தான் அடக்கணும். யாரும் பொறுப்பெடுக்கலையா அடக்குங்க அப்படின்னு ஒரு பத்துவா கொடுங்க. கொடுப்பாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அமைதிகளுடைய வழக்கம் ஒரு பக்கத்தை பிடித்துக் கொண்டு போவதுதான், 2 பக்கத்தையும் பார்ப்பது இல்லை. அதுவும் நிரூபமாகிறது.
ஜௌஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தான பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜௌஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை பராக்காக்கி வைக்கக்கூடிய விடயம் வந்துவிட்டது, அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாப்பாடு சமைத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அது சஹீஹான ஹதீஸ், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது எது வரைக்கும்? அது மையத்தை அடக்கி முடிகின்ற வரைக்கும். அதற்கு பின்னால் அதே மையத்து வீட்டில், அதற்கு பின்னால் ஒரு மையத்து வீட்டில் சாப்பாடு சமைத்ததாக, அங்கே உள்ள பெண்களுக்கு கொடுத்ததாக ஆதாரம் புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. இதற்கு என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது இவர்கள் இரண்டு தரப்பில் ஒன்றை கொடுத்திருக்கிறார்களா, இரண்டையும் கொடுத்திருக்கிறார்களா? நியாயமானவர்களாக இருந்தால் இரண்டையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்க வேண்டும். இவர்கள் ஒரு பக்கத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மார்க்கத்தின் ஓரத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷரியத்து சொல்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃலலுல் உமூரி அவ்ஸதுஹா, கர்மங்களிலே சிறந்தது நடுத்தரம் என்று சொன்னார்கள். நடுநிலையிலே இருக்க வேண்டும். இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தன் வஸத்தா, நடுநிலையான சமுதாயம் என்று சொன்னார். ஆகவே இரண்டு தரப்பையும் பார்த்துத்தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஒரு பக்கத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு முடிவெடுக்க போகக்கூடாது. ஒரே பக்கத்தை பிடித்துக் கொண்டு நின்றால் பாதாளத்திலே விழ வேண்டிய நிலை ஏற்படும். வாலிபர்களே, நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. இவர்கள் விரலாட்டுவது மட்டுமல்ல, நெஞ்சுக்கு மேலே கை கட்டுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்று கற்பித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இதையும் நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்காக வேண்டி நாங்கள் பகிரங்கமான விவாத வேடை போடுவோம். இதற்காக ஒப்பந்தம் எழுதுவோம். அன்பார்ந்த பெரியவர்களே, ஷுஅபுல் ஈமான்ல வந்த ஹதீஸும் தபரானில வந்த ஹதீஸும் கருத்து ஒண்ணு சொல்லப்பட்ட மேட்டரா தான். எங்க தரப்புல தான் சொன்னாங்க, கருத்து ஒண்ணு, அறிவிப்பாள வருஷ வித்தியாசம், கருத்து ஒண்ணு. இந்த கருத்துல என்ன வித்தியாசம் இருக்கு? ஷுஅபுல் ஈமான்ல ஃபாத்திஹத்துல் கிதாப் தலைமாட்டு பக்கம் ஓதனு இருக்கு, கால்மாட்டு பக்கம் வந்து பக்கரா சூரா கடைசி ஓதனு இருக்குதுங்க. தபரானில இருக்குது, தலைமாட்டு பக்கம் வந்து பக்கரா சூராவுடைய ஆரம்பத்தையும் பக்கரா சூராவுடைய கடைசி ஓதனு இருக்கு. அப்ப ரெண்டுமே மையத்தினுடைய தலைமாட்டு பக்கம் ஓதுவ சம்பந்தம் தான். ஒரு ஹதீஸ்ல பக்கரா சூரா ஆரம்பம், இன்னொரு ஹதீஸ்ல குர்ஆனுடைய ஆரம்பம் ஃபாத்திஹத்துல் கிதாப் அல்ஹம்து சூரான்னு இருக்குது. மேற்று ஒன்றுதான். என்ன? மையத்தை அடக்க செஞ்ச பின்னால தலைமாட்டு பக்கம் வந்து குர்ஆனை ஓதுறது. இப்ப ஃபாத்திஹா சூரா ஓதுனா கூட பக்கரா சூரா ஓதுனா கூடாதா? நேற்று என்ன, ஒரு இதுல பக்கரா சூரா வந்துருது, கொஞ்சம் தெளிவா வருது, கால்மாட்டு பக்கம் ஓதுங்கன்னு இருக்கு, இன்னொரு இடத்துல தலைமாட்டு பக்கமே ஓதுங்கன்னு இருக்கு. விஷயம் ஒண்ணுதான், வார்த்தைகள் சில மாற்றம். இங்க பக்கரா சூரா, அங்க ஃபாத்திஹா சூரா. ஆக மையத்துக்கு ஓதுறதுதான். அதைத்தான் எங்க அணியில அப்பவே சொன்னோம். கருத்து ஒண்ணு, வார்த்தைக்கு வார்த்தை அதே வார்த்தை சொன்னோம். கருத்து அதுன்னு சொன்னோம். அது கூட புரிய முடியாதா? சரி, நீங்க புகாரில ஒரே அதிதி எத்தனை இடங்கள்ல வரும், அதே வார்த்தையில வரும் கருத்து. நீங்க வந்து பெரிய அதீத புலன்னு சொல்றீங்களே, அட எப்படித்தான் அதிச பாத்துருக்கோமே, ஒரே அறிவிப்பாளர் அறிவிக்கும் பொழுது வார்த்தைகள் மாறி மாறி வருது, புகாரில பாக்கணும்னு தெரியாதா? அப்படி பாத்துருந்தா இதுவெல்லாம் ஒரு முரணா? கருத்து ஒண்ணுன்னா எங்க சொன்னாங்க, வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்களா? அதான் எதை கவனமா பேசுங்க. அப்ப அதெல்லாம் கவனிக்காம பேசிட்டனாலதான் பரவாயில்ல, எல்லாரும் தெரிஞ்சிருச்சதில்ல, தெரியாம இருக்கிறாங்க எங்க அணியை சார்ந்தவங்க சொன்னாங்க. சரி, அது கூட சொல்ல வேணான்னு நான் தடுத்து நிறுத்தினேன், பிரச்சனை இல்லை. ஆக கருத்து ஒண்ணுதாங்கிறது நீ நினைவுக்கு வரணுங்க. அடுத்த விஷயம், இப்ப கேள்விகள் பல கேட்டிருக்கு. இப்ப நான் கேட்ட கேள்விய பதில் சொல்லிட்டோம் நாங்கல்ல. இப்ப நான் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லிட்டாங்களா? நீங்க சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாதான் செய்வோம், நீங்க யாசின ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மௌத்தா போன செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு வாதத்தை வச்சாங்கல்ல. நம்ம என்ன திருப்பி வச்சோம்? நீங்க தர்மம் செய்யறது ஒப்புக்கொள்றீங்களே, அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா? நீங்க ஹஜ்ஜி செய்யறோம் ஒப்புக்கொள்றோங்கிறீங்களா மையத்துக்காக, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா?
அதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? ஆதாரம் காட்டுங்க. கேள்வி வச்சோமா இல்லையா? காலையில வச்சோம்ல, இதுவும் வச்சு சொன்னாங்களா? அப்ப எல்லாம் சொல்லிவிட்டோங்கிறாங்க, இதுக்கு சொல்லல. சரி, இந்த மஜ்ஹூல் விஷயத்துல கூட மஜ்ஹூல் நீங்கள மஜ்ஹூல்ல எத்தனை வகை இருக்குது, நீங்க சொல்ற எந்த வகை அது சொல்லுங்க அப்படின்றாம அந்த சப்ஜெக்ட் இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? அதே போல நீங்க மஜ்ஹூலா இருக்கிறதுனால அந்த ஹதீஸை எடுக்க மாட்டோம். நீங்க நெஞ்சிலே கை கட்டுற ஹதீஸ்ல மஜ்ஹூல் வர்றாரு, அதை ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டோமே. நெஞ்சிலே கை கட்டு தனி சப்ஜெக்ட் அது நம்ம மீனிங் வரல, ஹதீஸை தான் பேசுறோம். மஜ்ஹூல் இருந்தால் எடுக்க கூடாது என்றால் இந்த ஹதீஸை ஏன் எடுத்தீர்கள் எங்க விவாதம். நீங்க கட்டுங்க, கட்டாம போங்க, அது வேற சப்ஜெக்ட். இதே இந்த ரெட்டை அளவுகோல் ஹதீஸ்ல ஏன் ஒரே நிலைப்பாடு இல்லைன்னு கேட்டோமா இல்லையா? இப்ப பதில் சொன்னீங்களா? என்னமோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா. நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்களா? சரி, இதுக்கும் பதில் சொல்லாவிட்டா அடுத்த இதாவது பதில் சொல்லுங்க. இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்ததாக இவங்க சொல்றாங்க, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாப்பாடு தானே கொடுக்க சொன்னாங்க, நீங்க இறந்து போன உடனே இப்ப நீங்க என்ன சாப்பாடு மட்டும் கொடுங்கறீங்க? இல்ல, மத்தவங்க கொடுக்கறதா இருந்தா வீட்டுல சமைக்காம இருக்கலாம், மத்தவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கிறீங்க, வீட்டுல உள்ளவங்க சமைக்காம இருக்கணுமா? யாராவது தருவாங்கன்னா எதிர்பார்த்து இருக்கணுமா? சரி, இன்னைக்கு வேண்டாம், இந்த அணியினர் ஒப்புக்கொள்ளட்டும். மாத்தலையில யார் வீட்லயாவது ஜனாசா விழுந்தா அவங்க வீட்டுல நாங்க சாப்பாடு ஆக்கி கொடுக்கறோம் சொல்லட்டும், அந்த வீட்டுல நம்ம சாப்பாடு ஆக்காம இருக்கலாம். அப்படி சொல்லட்டும். யாருமே சாப்பாடு ஆக்கி கொடுக்க மாட்டீங்க, வீட்டுல உள்ளவங்களும் சமைக்க கூடாதா? நீங்க வேணா பொறுப்பெடுக்கலாம், செல்லதான் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அந்த பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அறிவிங்க, மாத்தலையில இனிமே யாராவது ஜனாசா விழுந்தா நாங்க சமைத்து கொடுக்கிறோம், நீங்க சமைக்காதீர்கள் என்னை அறிவிப்பு கொடுங்க, அந்த வீட்டுல நாங்க சமைக்காம இருக்கிறது ஏற்பாடு பண்ணி நீங்க சமைச்சு கொடுங்க. என்னங்க இதுவெல்லாம் ஒரு பேச்சா? இதுவெல்லாம் ஆதாரமா? சத்தமுல் குர்ஆன் கூடுங்க, நாங்க ஆதாரம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதில் சொல்லாம இந்த சப்ஜெக்ட் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே போல நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, குர்ஆன் சத்தம் போது எவ்வளவு முக்கியமான விஷயம், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்க மாட்டார்களா? புகாரி முஸ்லிம்ல இதை காட்ட முடிந்ததா என்று கேட்டீங்கல்ல, அதே வாதத்துக்கு நானும் வர்றேன். தொழுகைங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். சத்தமுல் குர்ஆன் ஓடுறது தொழுகை முக்கியமான விஷயம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கை கட்டினாங்கிறது புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா? ஏன் நீங்க செய்றீங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம் தொழுகை. அன்றாட எல்லா மக்களுக்கும் மத்தியில தானே சொல்லுறாங்க, ஏன் புகாரில வரல? நீங்க எடுக்கிறீங்க, அது பதில் சொல்லுங்க. ஏங்க அளவு கொண்டா எல்லாம் இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா இதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் செஞ்சிருந்தா அது புகாரில் இருக்குமாங்க, முஸ்லிமில் இருக்குமாங்க. இவங்க தபரானிக்கு போறாங்க, ஷுபுலிமானுக்கு போறாங்க, ஆனா அதுக்கு தான் ஒப்புக்கொள்றாங்க, அதையும் சொல்லிக்கிறாங்க. அதான் நம்ம பேண்டு, அதுக்கு தான் ஒப்புக்கொண்டா நமக்கு போதும், வேற முஸ்லிம் தேவையில்லை. புகாரி வாதத்தை வச்சதுனால அதே ரூட்டை நாங்க கேள்வி வைக்கிறோம். நெஞ்சுக்கு மேல கை கட்ட எவ்வளவு பகிரங்கமான விஷயம். நபி நாம் ஸல்லல்லாஹு செஞ்சிருப்பாங்களா இல்லையா? ஏன் புகாரில இல்ல, முஸ்லிம் இல்ல? ஏன் செய்றீங்க? நீங்க விடுங்க, நெஞ்ச கையிட்ட விடுங்க. புகாரில இல்ல, முஸ்லிம் இல்ல, எல்லாருக்கும் தெரிய விஷயம் தான், ஸல்லல்லாஹு செய்யல, அதை விடுங்க. நீங்க என்னங்க உங்களுக்கு ஒரு அளவுகோலை வச்சுட்டு மத்தவங்களை குர்ஆன் ஓத நிப்பாட்டுங்கிறதுக்காண்டி எதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? அடுத்து சொல்றாங்க ஹவ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைன் விஷயத்துல சொல்றாங்க பதில். நம்ம கேட்டதே வேற. நீங்க எங்க கடன் அடைக்கலன்னு கேட்டோம், சொல்லி நடத்தக்கூடாதா? நாங்க சொல்லி நடத்தக்கூடாதுன்னு சொன்னோம். நீங்க ஏன் வர்ற மையத்துக்கு கடை இருக்கான்னு கேட்டு அது கூட ஏற்பாடு பண்றது இல்ல, சலசம் ஏற்பாடு பண்ணாங்கல்ல. இப்படி சொன்னதுனால தானே அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அதை நிறைவேற்றினாங்க. புகாரில இருக்குத அந்த ஏற்பாடை நீங்க ஏன் செய்யறது இல்லைன்னு நம்ம கேட்டா தொழுகூடாங்கிறீங்களாங்கிறாங்க. தொழுகூடாங்கிறத சப்ஜெக்ட் வச்சேன். கடன் அடைக்கிறதுக்கு ஏங்க ஏற்பாடு பண்றது இல்லைன்னு நான் கேட்டேன். கேள்விக்கு பதில் வரல, பதிலுங்கிற பேர வேற ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. அப்பதான் நினைப்பாங்களாம் நாங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம், எல்லாம் நினைப்பாங்களாம். கேள்விக்கு பதில் வரல. நம்ம கேட்டது கடன் நீங்க அடைக்கிறது இல்ல இறந்து போற மையத்துக்கு அப்படிங்கறது நம்ம கேள்வி. அடுத்து சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க தொழுவீங்க அப்படின்னு, அப்ப நீங்க ஜனாசா ஒரு ஆள் தற்கொலை பண்ணாக்கா அவனுக்கு ஜனாசா தொழுகிறீங்கன்னு சொல்றீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே மாட்டேன்னாங்க, சஹாபா பெருமக்கள் தொழுவிச்சாங்களா இல்லையா? தற்கொலை பண்ணவனுக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நபி நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல உங்க தொழுகைக்கு நீங்க தொழுவீங்கன்ட்டு. அதே போல தற்கொலை செய்தவருக்கும் சஹாபா பெருமக்கள் தொலை வைக்கத்தானே செஞ்சாங்க. ஸல்லல்லாஹு தொலை வைக்கலங்கிறதுனால ஜனாசா தொழுகை தேவையில்லை தற்கொலை செய்வதற்கு என்று ஏன் சொல்ல வேண்டும்? இது நம்ம கேள்வி. இதெல்லாம் அவங்க வச்சது, நம்ம வைக்கலங்க. நம்ம வச்சாக்கா சப்ஜெக்ட் வெளியுமாங்க. அவங்க வச்சதுனாலதான் நம்ம அவ்வளவு கொண்டு வர்றோம். இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டோம் என்று சொல்வது பதில் அல்ல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதுதான் பதில் என்று நினைவூட்ட விரும்புகிறேன். கேள்விகளை பட்டியல் போட்டு வாசிச்சு சொன்னாங்க. கேட்டுக்கே இருக்க முடிஞ்சதுல இருந்து இன்னும் கேள்வி விளங்கல அவங்களுக்கு. முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்திலே
தங்களுடைய வாதங்களை நிறுவுவதற்காக பல வழிகளிலே முயற்சி செய்கின்றவர்கள் இந்த கஸ்டம் பாத்திகாவுக்கு பலவிதமான ஆதாரங்களை எடுத்து காட்டினார்கள். ஒவ்வொரு ஆதாரத்தையும் போட்டு உடைத்த போது இவர்கள் தௌஹீத் ஜமாத்தை பற்றி ஒவ்வொரு ஹதீஸிலே இப்படி மறைக்கிறார்களே, இந்த வாசகத்தை மறைக்கிறார்களே, இந்த துண்டை மறைக்கிறார்களே என்று சொன்னவர்கள் இப்போது ஹதீஸ்களை அவர்களே மாற்றி சொல்லிவிட்டு என்ன பாத்தியா சூரத்து ஓதுறது, அதுக்கு பின்னால் சூரத்துல் பக்கரா ஓதுறது, அப்படி ஒரு ஹதீஸில் வருகிறது. அதுக்கு பின்னால் பாத்தியா சூரத்துல் பக்கராவின் ஆரம்பம் என்றும் சூரத்துல் பக்கராவின் கடைசி என்றும் இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது. நீங்கள் இரண்டு ஹதீஸ்களையும் வித்தியாசமாக சொல்கிறீர்கள், அவருடைய சனதுகள் வித்தியாசமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு ஹதீஸை எடுத்து காட்டிய பொழுது கருத்து ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று இப்போது திசையிலிரும் போதே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அதாவது அந்த அணி தலைவர்களுக்கு பொறுத்தவரையிலே ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் அந்த ஜேபருடைய நீங்கள் ஜேபருடைய குடும்பத்துக்கு உணவு சமைத்து கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சொல்லிட்டு சொல்றாரு, தௌஹீத் ஜமாத்தை பாத்தீங்களா, அதாவது இது ஒரு நாளைக்கு தான் மரணித்த நாளைக்கு மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸில் என்ன ஆதாரம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சத்தம் கொடுக்கிறதுக்கு ஆதாரம் இல்ல, ஏனைய வீட்டில் இருப்பவர்கள், ஏனைய குடும்பத்தில் இருப்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் அந்த வீட்டில் போய் நீ சாப்பிடாத, அந்த வீட்டில் உணவாக்கி சாப்பிடாத, நீ உணவை போய் கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. இப்படி சொன்ன ஹதீஸுக்கு அவர் எப்படி சொல்றார் என்று சொன்னால் இது மரணித்த நேரத்தில் மாத்திருந்தான், மரணித்த ஆண்டுக்கு மாத்திருந்தான் என்று ஒரு கருத்தை சொன்னார். அவர் இந்த ஹதீஸில் இருந்து அவர் மரணித்த ஆண்டுக்கு மாத்திருந்தான் இந்த ஹதீஸ் இருக்கிறது என்பதை அவர் காட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கடுத்து ஹதீஸை திசையெதிர்ப்பதற்காக வேண்டி இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன விஷயத்தை சொன்னார் என்று சொன்னா, அதாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு தானே நீங்கள் ஓதுவீர்கள், உங்களுடைய அதாவது அவர்களை நீங்கள் அதாவது நரகத்தில் போட்டு விட வேண்டாம் என்று சமுதாயத்தை கிளப்பி விடுகின்ற அளவு அவர்கள் பேசுவதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம், அதாவது மார்க்க சம்பந்தமாக ஒரு விஷயம் வரும் பொழுது பிள்ளைகளை பொறுத்தவரையிலே அவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள், ஹஜ்ஜுங்கிறது, அதே போன்று நோன்பு என்பது, சதக்கா என்பது போய் சேரும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைத்தான் அதாவது இதா மாத்தல் இன்சானு இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாத், அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய 3 அம்சங்களை தவிர ஏனைய அம்சங்கள் போய் சேராது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துன் ஜாரியா, ஒரு சதக்கா ஜாரியா போய் சேரும், அவ் இல்மின் யுன்தஃபு பிஹி, அல்லது பிரயோசனம் தரக்கூடிய ஒரு கல்வி அவன் கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த இல்மு போய் சேருகிறது. அதே போன்று அவ் வலதின் சாலிகின் எதுலஹு, அந்த மையத்துக்கு போய் சேரக்கூடிய அம்சங்களிலே அவன் ஒரு சாலிகான ஒரு குழந்தை வைத்திருக்கிறான். இதுக்கு உங்களுக்கு நகு இலக்கணம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சாலிகான துவா செய்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை விட்டுவிட்டு சென்றிருக்கிறான். இந்த குழந்தையுடைய நல்லமல்கள் போய் சேருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த குழந்தை செய்கின்ற நல்லமல்கள் மாத்திரம்தான் போய் சேரும் என்று சொன்னார்களே தவிர, இந்த குழந்தை நாம சொல்றோம் இது சத்தம் ஒரு நல்லமல் என்று சொல்கிறோமா, நாங்கள் வித்யா என்று சொல்கிறோம், இது நரகத்துக்குரிய அமல் என்று சொல்கிறோம், நீங்கள் நல்ல அமல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எப்போதுமே இது நல்லமல் ஏற்றுக்கொள்ளவில்லையே. நல்லமல்கள் என்று வருகின்ற பொழுதுதான் அது கபருக்கு போய் சேருகிறது. நீங்கள் வித்யா என்று சொல்லும் பொழுது இது நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்கிற ஒரு கடமையாக ஆகிவிடாது. உங்களுக்கு நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பாவமே தவிர நீங்கள் சாலிகான அந்த குழந்தையிலிருந்து நீங்கள் நீங்கி விடுகிறதே தவிர நீங்கள் சாலிகான குழந்தைகளாக நீங்கள் ஆக மாட்டீர்கள். எனவே இந்த விஷயத்திலே அவர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக செலுத்துகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நெஞ்சில் தக்பீர் கட்டுற ஹதீஸ் நேரமா எழுதிட்டீங்க வெளியே, அதனாலதான் மஜ்ஹூல் என்ற சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் நாங்க எடுத்தோம். அது சஹீஹா லஈஃபான்னு பேசுறேன்னு சொன்னா அந்த அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்க வாரம் போடணும்னு சொன்னாங்க. நம்ம அல்லாஹ் விஷயத்துல எந்த நம்பிக்கையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், ஒரு ஒப்பந்தத்தை பண்ணது வார முடிவுகளை பண்ணுவோம். சொன்னால தானே நான் பண்ண விரும்புறோம். முடிய குறைய இன்ஷால்லா நடுவர்கிட்ட நான் சொல்லிக் கொள்றோம். அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக எங்களுடைய அகீதா என்ன, குர்ஆனும் சுன்னாவும் என்ன சொல்கிறது, இப்படியா நம்ம ஒப்பந்தத்தை பண்ணிக்கிறோம். அவர் சொன்ன ஒப்பந்தம் பண்ண வேண்டும், வாதம் பண்ண வேண்டும். அது மாதிரி இது சம்பந்தம் இல்லாம இந்த நெஞ்சில் தக்பீர், சரி நெஞ்சில் தக்பீர் எங்க தக்பீர் கட்டணும், எங்க கட்டணும், என்னமோ நெஞ்சில தக்பீர் கட்டணும் அதிக பேசிட்டீங்க தானே. இன்னொரு விஷயம் இருக்குது, அதுல எங்க கட்டணம் எடுத்து சரியா சொல்லுமா, எங்க கட்டணம் என்ற சப்ஜெக்ட் சொல்லணும். ஏன் நெஞ்சில் தக்பீர் கட்டணும், சரி ஓகே நெஞ்சில் தக்பீர் வேலை உங்களுக்கு பிரச்சனை, அது சம்பந்தமா தனியா தலைவி போடுறோம்னு சொல்றேன் தானே. எங்க கட்டணம் எடுத்து சொல்லட்டும் பாப்பா,
எங்க கட்டணும் அதுக்குரிய ஹதீஸை வைங்கன்னு சொன்னா மஜ்ஹூல் மஜ்ஹூல் பேசினா அதை வைங்க, கையோடு தெரியணும் தானே. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி நெஞ்சில தக்பீர் கட்ட ஹதீஸ் சம்பந்தமான தனி தலைப்பு போடுங்க, அதை பத்தி பேசுவோம். ஏன் எடுக்காம இருக்கிறா அபூதாவுதுல வருது, இப்னு குதைமால வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது. அந்த ரிவாயத்தை பத்தி ஆய்வு செய்யணும். உங்களுக்கு முன்கால வாயில் இப்னு ஹுஜர் சம்பந்தமான ரிவாயத்தை பார்க்காம வரல. ஆசிம் பின் குலைப் இருக்கு, அந்த இஸ்னாது எல்லாம் பெரிய ஒரு சப்ஜெக்டா போகும். ஏற்கனவே கத்தத்தால என்னது கத்தமா பதிட்டிக்கிறோம் நாங்க. இது சப்ஜெக்டா என்னது இதை நம்ம என்ன செய்வோம் புறவு இன்ஷாஅல்லாஹ் தனி தலைப்பா போட்டு வைப்போம். அதை விட்டு எங்கேயே எடுத்துக்கிறோம்னா எங்க கட்டணும், எங்க தக்பீர் கட்டணும் சப்ஜெக்ட் இப்ப சொல்லுங்க. எங்க கட்டணும் ஒட்டச்சு சொல்லணும், இங்கதான் கட்ட வேண்டும் அட்டி சொல்லட்டுமா? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய அனைவருடைய கருத்து. இங்க இருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய கருத்து இங்கதான் கட்டணும் என்று சொல்லி அடித்து அதிசய ஆதாரம் காட்டி சொல்லட்டும், அதை சொல்லட்டும் பாபும். இவன் ஏன்னா நெஞ்சில தக்பீர் கட்ட மிச்சம் நோண்டிட்டு நெஞ்சில தக்பீர் கட்டுறதா பிரச்சனை. அதை என்னமோ பெரிய பாயிண்ட் மாறியும் அதை பார்த்தீங்களா கேட்டோமே வரவில்லையே அப்படின்னு நெஞ்சில தக்பீர் கட்டுற ஹதீஸ் சம்பந்தமா நம்ம ஆய்வு செய்யாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இவ்வளவு இஸ்னாத் உங்களுக்கு முன்கால பேசுறோமே, இவ்வளவு இஸ்னாதல நம்ம எடுத்துட்டு பேசிக்கிட்டு பலகீனம் சஹி அபூதாவுது எங்கேயாவது சொன்னோமா? அப்படி அபூதாவுதை நாங்க பார்க்கவே இல்லையே, மூஜமுல் கபீர் கிரந்தமே இல்லையே, எங்களுக்கு தெரியாது என்ன இப்ப பேசணுமா? உலகம் காட்டுறோம், இஸ்னாத வைக்கிறோம், ஹதீஸ் என்று ஒன்றையாவது சொல்ல இவர்கள் ஹதீஸை பார்க்கவில்லைன்னு கூட சொல்லல. நாங்க தான் நிறைய சொல்லிக்கிட்டு பார்க்காம பேசுறாங்கன்னு சொல்லி. அடுத்தது அந்த வாத்தியா கிதாபத்தை அது சும்மா அப்படியே எழுதிட்டு போறாங்க. அதுல என்ன இருக்குது? இப்ப கபூர்ல அடக்கினா தலைமாட்டில பாத்தியா வருதா பக்ரா வருதா? ரெண்டு ஒன்று செய்யணுமா இல்லையா? பக்ரா வருதா பாத்தியா வருதா? ஹதீஸ்லயே முரண்பாடு. இப்படி எத்தனை இஸ்னாதுகள் வருகிறது, இத்தனையோ இஸ்னாது வருதுதான். பாரத்துக்கு ஒரு விளக்கம் வச்சுக்கிறோம். இப்ப இதை பேசுங்க, அத்தனை இஸ்னாதே நம்ம பேசிட்டு அந்த தலைமாட்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓத சொன்னாங்க சொல்றாங்க தானே. பாத்தியாவை ஓதுறதா பக்ராவை ஓதுறதா? பாத்தியா ஓதினா பக்ராக்கு பிள்ளை, பக்ரா ஓதினா பாத்தியாவுக்கு பிள்ளை. விளங்கிட்டானே. அப்ப கால் மட்டில மட்டும் உடம்பாடு ஆரம்பத்துல இப்ப என்ன இது விளங்குது என்ன தெரியுமா? பலகீனமான அறிவிப்பாளர் இருக்கிறாங்க தானே ரெண்டுலையும். அந்த குழப்பம் தான் இதுக்கு காரணம். விளங்கிட்டா பலகீனமான குழப்பம் தான் இதுக்கு காரணம். அதனால முன்கர் என்றோம் அந்த அறிவிப்பை. விளங்கிட்டா இன்னும் சொல்லலாம். இன்னும் அந்த இஸ்னாத முன்கர் அப்ப அது விட்டுட்டு மஜ்ஹூலுக்கு வரைவிலக்கணும் சொல்லுங்க. முதலாவது மஜ்ஹூல் லைஃப் இல்லைன்னு சொல்லட்டும், அப்போ வரைவிலக்கணும் சொல்றோம். விளங்கிட்டானே. மஜ்ஹூல் மஜ்ஹூலுக்கு வரைவிலக்கணும் சொன்னார்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சஹீலிதாத்தி சொன்னார். கேட்கணும் சஹீலிதாத்தி வரைவிலக்கணும் சொல்லுங்கள், ஹசன் லிதாத்தி வரைவிலக்கணும் சொல்லுங்கள், சஹீலிகைக்கு வரைவிலக்கணும் சொல்லுங்கள், ஹசன் லிகைக்கு சும்மா டைம் பேசுறாங்களா? நம்ம வரைவிலக்கணும் சொல்லிட்டு நம்ம வேற சைடால போயிட்டு இருப்பாங்க. விளங்கிட்டானே. வரைவிலக்கணும் சொல்றாங்க, வரைவிலக்கணம் சொல்லுவோம். அப்ப உசூல் ஹதீஸ் மேலே ஆயிரு. உசூல் ஹதீஸா படிக்க வந்திருக்கிறோம். உசூல் ஹதீஸ் தலைப்பு போடுவோம், நஹ்வுக்கு ஒரு தலைப்பு போடுவோம், லுகா கொண்டு போடுவோம். போறனா உலமாக்களுக்குள்ள அரபு பேசுறது அதெல்லாம் போடுவோம். அதுக்கு வரல, நாங்க யாரும் அதுக்கு வரல. இங்க வந்திருக்கிற டொபிக் இது. அதுக்குள்ள நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டையே பிடிச்சி நோண்டிட்டு மஜ்ஹூலையே பிடிச்சி நோண்டிட்டு விளங்கிட்டானே. மஜ்ஹூல் சப்ஜெக்ட் எதுக்கு போட்டுக்கிறோம் தெரியுமா? நாங்க நீங்க மஜ்ஹூல் என்று அதாவது இமாம் நவவி சொல்றாரு, அபூதாவுது என்னது லைவ் ஆகவில்லை என்றாரு. அப்ப நாங்க இருக்கிறோம் மஜ்ஹூல் எடுத்தாலும் லைவ் சொன்னார் அவர். இஸ்னாது லைவ் என்று இஸ்னாது லைவ் என்ன காரணம் சொன்னார்? மஜ்ஹூலா அதுல ரெண்டு அறிவிப்பாளர் இருக்கிறேன்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் சொன்னோம். அடுத்ததாக என்னது அந்த கேள்வி கேட்ட சம்பந்தமாக, அதாவது அந்த பின்னால உள்ள கேள்வி கேட்ட சம்பந்தமாக ஒரு பட்டியல். அவங்க 4 கேள்வி மற்றொரு கேள்வி வைக்க போற கேள்வி வைக்கல, மத்தவங்க இந்த கேள்வி வைக்கல. நாங்க ஒரு கேள்வி லிஸ்ட் வச்சுக்கிறோம். அந்த கேள்வி அவங்க வாசி முடிச்சு அவங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்க தானே. இப்ப 4 கேள்வி சொன்னாங்க. அதுல ஒரே கேள்வி 4 உடச்சு சொன்னாங்க. பாருங்க என்ன கேள்வி கேட்டாங்க பட்டியல போடக்குள்ள. உஸ்தாத் அவர்கள் என்ன பட்டியல் போட்டாங்க? நெஞ்சில தக்பீர் கட்டுறதா 3-4 விஷயத்தை போட்டாங்க. அந்த மெயின் சப்ஜெக்ட்ல தான் என்ன செய்யறாங்க புடிச்சு கட்டிக்கிறாங்க. இப்ப நாங்க கேள்வி கேட்ட மாட்ட பட்டியல கத்தத்தை போடுங்க. கத்தத்துல என்ன கத்தம்லாம் நம்ம கேட்டோம். 1 2 3 4 அப்படி அவங்க இன்னொரு மௌலவி வாசிக்க போனார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தரப்புல அவர் என்ன செய்யணும், இன்னென்ன கேள்வி வாசிச்சோம், வாசத்துல நம்ம எதுக்கு இன்னும் பதில் சொல்லல அதுக்கு சொல்லுவோம். அதுக்கு என்னென்னதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறோம் அதை சொல்லுவாங்க, விமர்சிக்கணும். நம்ம இதை சொன்னோம், உங்களுக்கு இதை விமர்சிச்சுக்கிறோம் என்றெல்லாம் என்ன செய்யணும் அதை அவர்கள் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு பட்டியல் என்ன செஞ்சுக்கிறோம் நாங்க வச்சுக்கிறோம். இப்ப நாங்க கேட்கிற கேள்வியை பாருங்க, நீங்க அவங்க பட்டியல் போட போற கேள்வியை பாருங்க. நாங்க பட்டியல் போட்டுக்கிற கேள்வி ஏற்கனவே கேட்டதா, நீங்க இங்கதானே இருந்தீங்க, இவ்வளவு கேள்வி கேட்டீங்க. இப்ப ஓடலா இருக்கணுமே, என்னென்ன கேள்வி கேட்டோம், முதலாவது என்ன கேட்டோம், ரெண்டாவது என்ன எப்படி வந்தோம், மூணாவது என்ன வந்து ஏன் இஸ்னாதுக்குள்ள போனோம், இஸ்னாது சும்மையா இழுத்தோம், இஸ்னா அறிவிப்பால் வரிசை கேசுக்குள்ள ஏன் போனோம் என்றதெல்லாம் நாங்க பின்னால பட்டியல் போடலாம். படிப்படியா தான் சொல்லுவேன். சும்மா அங்க ஒரு கேள்வி நெஞ்சில் தக்பீர் கட்டுற திடீர்னு நல்லா உருவம் இருக்கிறதா, எனவே கத்தம் கூடும் அப்படியா? சரி, இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கடன் கொடுக்கறவங்க தானே, கடன் கொடுக்கிற சப்ஜெக்ட் தொழிவிக்க இல்லையா, கத்தம் கூடுமாயிருமா? கடன் கொடுத்து நம்ம தொழிவிக்கிறது முடிவு எடுத்து எனவே கத்தம் கூடும், கத்தம் கூடாது அப்படியா முடிவு? என்ன சப்ஜெக்ட் என்ன கேட்டுட்டீங்க? ஒரு சப்ஜெக்டுக்கு கேட்டத அதையே பிடிச்சிட்டு இதை கேட்டுக்கலாம் பதில் சொன்னோம் இல்லைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் வைக்கிறதா இருந்தா வச்சு முடிச்சுட்டாங்க. பெரிய மக்கள் ஒரு விஷயத்தை வழங்கி இப்ப வச்சுக்கிறது சரி. அன்பார்ந்த பெரியவர்களே,
இப்ப கேள்வி கேட்டாங்க, அந்த தலைமாட்டில் உட்கார்ந்து ஓதுறதுங்கிற ரெண்டுலயும் இருக்குது, அது என்ன ஓதுறது? ரெண்டு ஹதீஸ்லயுமே பக்கராங்கிற வார்த்தை வருது, இன்னொரு ஹதீஸ்ல ஃபாத்தியாங்கிற வார்த்தையும் சேர்த்து வருது. அப்போ மையத்துக்கு பக்கத்துல ஓதுறங்கிற மேட்ரு ஒண்ணு, என்ன ஓதுறது? ரெண்டு வந்துச்சா ரெண்டு ஓதுங்க. பக்கரா சூரா வருது, ஃபாத்தியா சூரா வருதுன்னு சொன்னா அதையும் ஓதுங்க. இல்ல பக்கரா சூரா ஆரம்பம், பக்கரா சூரா கடைசி, அதையும் ஓதுங்க. அப்ப நம்ம பக்கரா சூரா மட்டும் சொல்றோம், இல்ல ஃபாத்தியா சூரா ஓதுங்கன்னு தான் இருக்குது ஹதீஸ்ல. கருத்து ஒண்ணுதான், வார்த்தையில் கூடும் குறையும். அது உதாரணத்துக்கு சொல்ல, ஹதீஸை பார்த்தா எல்லாம் தெரியுங்க. ஹதீஸை பார்த்தா எத்தனையோ ஒரு சப்ஜெக்ட்ல வார்த்தை வித்தியாசம் வரும். இப்ப கல்லா தொழுகை உண்டு அப்படி நம்ம சொல்றோம்ல, அசர் தொழுகை கண்டக் யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா பெருமக்களும் அது ஈடுபட்டதுனால அசர் தொழுகை கலாவானது, அதை கலாவாக நிறைவேற்றினார்கள். முஸ்லிம்ல இருக்குது. இதே ஹதீஸ் திர்மிதியில இருக்குது. அதுல லுஹர் தொழுகையும் கலாவா நிறைவேற்றினாங்க, அசர் தொழுகையும் நிறைவேற்றினாங்க, மக்ரிபையும் கலாவா நிறைவேற்றினாங்க. இது எல்லாத்தையும் இஷாரத் சொல்றாங்கன்னு இருக்கு. சப்ஜெக்ட் ஒண்ணு. இங்க அசர் மட்டும் இருக்குது, அங்க மற்ற தொழுகை இருக்குது. சப்ஜெக்ட் ஒண்ணு. அது கூட விளங்க தெரியாதா? அதான் புகாரிலே சொன்னேன். புகாரிலே எத்தனை ஹதீஸ்கள் ஒரு ஹதீஸ்ல இருக்க வாசகம் அடுத்த ஹதீஸ்ல இருக்கும். ஆனா ஒரே ஹதீஸா தான் இருக்கும், முன்பின் இருக்கும். அது ஹதீஸ படிச்சா புரியும். அது உதாரணத்துக்கு தான் இந்த ஹதீஸ் காட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே தான் ஒரே கருத்து அப்படிங்கிற கருத்தை தான் கண்ணியில் அவங்க சொன்னோம். ஒரே வார்த்தைன்னு சொல்ல கிடையாது, நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரே வார்த்தைன்னு சொல்லி இருந்தா எனக்கு ஒரே வார்த்தை நீங்களங்க கிதாபுலங்க இருக்கு, பக்கர அங்க இருக்குன்னு சொல்லலாம். நாங்க கருத்தா உள்ளங்கிறோம். அது ஹதீஸ படிச்சிருந்தா இவங்க சொல்ல கரெக்டானு புரிஞ்சிருக்கும். ஏன்னா பல ஹதீஸ் அப்படி இருக்கு. அடுத்ததாக இப்ப நம்ம சொன்னோம், அந்த டைன் விஷயத்துல சொன்னோம். டைன் விஷயத்துல சப்ஜெக்டே மாறி போறாங்க. அவருக்கு தொழுகை இருக்குதா இல்லையாங்கிறதா சப்ஜெக்ட். நம்ம கத்தமுல் குர்ஆன்ல பேச வந்தோங்கிறாங்க. சப்ஜெக்ட் தாங்க அது. நீங்க தப்பா வழங்கிட்டு தொழுகை இருக்குதா நீங்க வழங்கினது. நாங்க அந்த சப்ஜெக்டுக்கு போகல. அவரு தொழுவிக்கலாமா தொழுவிக்க கூடாது சப்ஜெக்ட் நாங்க போவே இல்லையே, நீங்களும் அப்படி வழங்குறீங்க. அது போன மேட்டர்ல நான் இன்னும் சொன்னேன், தொழுகை சம்பந்தப்பட்ட மேட்டரே அல்ல. மையத்துக்கு செய்யற காரியம் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாதான் செய்வோம். இங்கல மையத்துக்காக வேண்டி கடன் அடைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு பண்ணாங்களே, நீங்க கடன் அடைக்க ஏற்பாடு பண்றீங்களாங்கிறது என் கேள்வி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாதான் செய்வோம் குர்ஆன் ஓதுறதுக்கு அப்படிங்க சொன்னதுனால கடன் அடைச்சாங்கல்ல, மையத்துக்கு தானே ஸல்லல்லாஹு செஞ்சாங்கல்ல. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சா செய்வோங்கிறீங்கல்ல, மையத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்களா கடன் அடைக்க. அப்படி சொன்னா தொழுகை சம்பந்தமா மேட்ரு, அந்த மேட்ரு போவே இல்லையே. கடன் அடைக்கிறது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தொழுகைன்னு வந்ததுனாலதான் ஜனாஸா தொழுகை நான் எடுத்தோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, ஸல்லு அலா ஸாஹிபிக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீங்க தொழில் நடத்துங்கன்னு சொன்னாங்க, நீங்களே எடுத்தீங்க, நான் போகவே இல்லை. அதனாலதான் சொன்னேன், ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல நீங்க தொழுகைண்டு. தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே தொழுவ வைக்காம இருந்தாங்க. சஹாபா பெருமக்கள் தொழுதாங்கல்ல, சஹாபா பெருமக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருந்தா தடுத்திருக்கலாமே. நானும் தொழுவிக்கல நீங்களும் தொழுவாதீங்க தடுத்திருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே ஒதுங்கினாங்க. இந்த குற்றம் மிக கொடூரமான குற்றம் காண்பிப்பதற்காக சஹாபா பெருமக்கள் தொழுதாங்களா இல்லையா? ஏன் அதை நீங்க இல்லங்கிறீங்க? ஸல்லு அலா ஸாஹிபிக்கும் சொன்னதுனால அந்த சப்ஜெக்ட் நான் வச்சேன். நீங்க சொன்னதுக்கு தான் பதில் வந்துகிட்டே இருக்கிறதே தவிர நாங்க ஜனாஸா தொழுகை சம்பந்தத்துக்கு போவே இல்லை. மையத்துக்கு ஸல்லல்லாஹு கடன் அடைக்க ஏற்பாடு பண்ணாங்க. ஸல்லல்லாஹு செஞ்சா செய்வோம்னு சொல்றீங்க, இதை ஏன் செய்யலன்னு. ஸல்லல்லாஹு செய்யவில்லை, ஆகவே நாங்கள் செய்ய மாட்டோம். குர்ஆனை விடுங்கிறீங்க, ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்ப என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு? இதுதான் எங்க கேள்வி. கேள்வி புரிந்து அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்து இந்த நெஞ்சுக்கு மேல கை கட்டுறத நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க சப்ஜெக்ட் ஆக விரும்புறீங்களா? அது வாதிப்போமா? நீங்க தான் சொன்னீங்கல்ல சப்ஜெக்ட் வேற, அதையும் கொண்டு வரீங்க. நீங்கள அது சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டதுல நான் நெஞ்சிலே கை கட்டுவதுங்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அதை திருப்பி திருப்பி சொன்னேன். நெஞ்சிலே கை கட்டுவதுங்கிற மேற்றுக்காக இதை நான் சொல்லல. நாங்க கொண்டு வந்த ஹதீஸ் மஜ்ஹூல், நீங்க அது மஜ்ஹூலான ராவி இருக்கிறாரு, நீங்க அதனால ஒப்புக்கொள்ள மாட்டோங்கிறீங்க. நெஞ்சிலே கை கட்டுகிறது மஜ்ஹூல் இருக்கிறார், அதையே ஏற்றுக்கொண்டீங்க. அதுதான் என் கேள்வி. நெஞ்சிலே கை கட்டுங்க நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? நான் உங்க அந்த ஹதீஸையே எடுத்துக்கொண்டீங்கன்னா என் கேள்வி. மஜ்ஹூல் இருக்கிறாரு, நீங்க மஜ்ஹூல் இல்லைன்னுங்க, அது பதில். அது மஜ்ஹூல் இருந்தாலும் ஒப்புக்கொள்வோம்னு சொல்லுங்க, அது பதில். நீங்க எப்படி கட்டுறீங்கல்ல அந்த சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். இப்போ மஜ்ஹூல் நீங்க எடுத்ததுனால மஜ்ஹூலை பத்தி நான் கேள்வி வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்ததுனால உங்களுக்கு தேவைண்டா எடுப்பீங்க, தேவையில்லாம் விடுங்க, அளவுகோல் இருக்கக்கூடாது என்றதை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பகிரங்கப்படுத்துறதுக்காக இந்த கேள்வி வச்சிருக்கிறேன். அப்ப மஜ்ஹூல்னு சொன்னாலும் அவர் தோதுவாண்டா எடுத்துக்கிடுவாங்க, தோது இல்லாதான் இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கறத பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி வச்சிருக்கிறேன். அப்படிங்கறதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொன்னாங்க இதா மாத்தல் இன்சானும், ஒரு ஆளு மோத்தா போயிட்டா எல்லாம் நின்றும் 3 தான் இருக்கும். 3 தான் இருக்குது. அந்த ஹதீஸ்ல 3,
வேற அஜீது நிறைய இருக்குதுல. நம்ம ஹஜ்ஜ பத்தி பேசணும்ல, அது ஒப்புக்கொள்றீங்கல்ல, வேற அஜீதுலாம் இருக்கு. அதே போல சதக்கா பத்தி பேசணும்ல, வேற அஜீதுலாம் இருக்கு. அதே போல நோம்ப பத்தி பேசணும்ல, அது இருக்குதுங்கிறீங்கல்ல, வேற அஜீதுலாம் இருக்கு. அப்ப 3 மட்டும் தானா? நோம்பு இருக்குது, சதக்கா இருக்குது, ஹஜ் இருக்கு, அதெல்லாம் வேற வேற அஜீதுல இருக்கு. இந்த அஜீதுல 3. ஆனா பல வகையில மையத்துகளுக்கு பயன் அளிக்க முடியுங்கிறத நம்ம மார்க்க வலியுறுத்துகிறது. காரணம், ஒரு நிறை நம்பிக்கையாளன் எந்த வகையிலும் அவனுடைய மறுமை வாழ்வு தோல்வி அடைந்து விடக்கூடாது. அதற்காக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற நற்காரியங்களை எல்லாம் செய்ய வைத்திருக்கிறது. எப்படியாவது செஞ்சு, துவா செஞ்சு, குர்ஆன் ஓதி, பிறருக்கு தர்மம் செஞ்சு, ஹஜ்ஜை நிறைவேற்றி, நோன்பு வச்சு, எப்படியா நன்மை அனுப்பிச்சு உன் சகோதரனை கரையேத்துப்பா. அந்த ஜனாதாத்துல அப்படித்தான். ஒரு இறை நம்பிக்கையான மறுமையிலே தோல்விடக்கூடாது. ஏன் அல்லாஹ்வை நம்பினவன், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏற்றுக்கொண்டவன், குர்ஆனை ஏற்றுக்கொண்டவன், மறுமையை ஏற்றுக்கொண்டவன், அவன் அப்பாவித்தனமாக அங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம மார்க்கம் இந்த வழிமுறைகள் எல்லாம் வைத்திருக்கிறது. எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்று இதையே தடுக்க பாக்குறீங்க. சொர்க்கத்துக்கு போகின்ற மக்களை தடுத்து நரகத்திற்கு ஏன் போக வைக்கிறீங்க? இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அதுல நீங்க அடைகிற லாபம் தான் என்ன அப்படிங்கறதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தால்தான் செய்வோம்ங்கிற அந்த இதை விட்டுட்டு செய்ய சொன்னாலும் செய்வோம்ங்கிற முடிவுக்கு வாங்க. அதே போல நாங்க வச்ச ஹதீஸ நீங்க வேறு இமாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க, நாங்க அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று இத்தனை இமாம் சொல்லிருக்காங்க, நாங்களும் வச்சிருக்கிறோம். அதை நீங்க சீர்தூக்கி பாருங்க, உண்மையை உணருங்க. நல்ல நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதாமாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு என்ற ஹதீஸை முன்வைத்தார்கள். அந்த ஹதீஸில் தெளிவாக உள்ளது, பிறர்கள் மரணித்தவருக்கு சேர்த்து வைக்கக்கூடிய அமல் சேராது என்கின்ற விடயம் அந்த ஹதீஸிலே இல்லை. ஆனா ஒரு விஷயம் தெளிவு, மரணித்தவர் அவர் செய்கின்ற அமல் இந்த 3 விதத்தில் தான் போய் சேருகிறது. இந்த 3 விதத்தில் தான் போய் சேருகின்றது. சதக்கத்துன் ஜாரியா, அடுத்ததாக சாலிஹான குழந்தை, அவருடைய அறிவு. இந்த 3 விதத்தில் தான் அவர் சார்பாக அவர் செய்த அமலாக கணிக்கப்பட்டு 3 விதமாக அமல் போய் செய்கிறது. இது அல்லாமல் சேருகின்ற அமல்கள், உதாரணமா ஒருவர் மௌத்தாரு கத்தம் பாத்தியா ஓதுறோம். இப்ப நாம இந்த ஓதுற கத்தம் பாத்தியா அவருடைய அமலாக கணிக்கப்படாது. மாறாக நாம் பிறர் செய்த அமல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பிறர் செய்யக்கூடிய அமல் பிறரின் சார்பாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அது உதவிங்க, அதற்கு உதவி. மரணித்தவருடைய மறுமை வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி மரணித்த சகோதரிகளை மறக்காமல் இருக்கின்றவர்கள் தான் நாங்கள். மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு எங்களுக்கு இந்த தொடர்புமே இல்ல என்று கைவிரிக்கிற ஆட்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் சகோதரர்கள். எனவே இன்கதா அமலுஹு என்றால் அவருடைய அமல் அத்தோட முடிஞ்சிட்டு, மௌத்தான பின்ன எங்க அமல் செய்யணும்? அவருக்கு மௌத்தான அவருக்கு அங்க அமல் இல்ல, அவரை அமல் செய்யவே ஏலா. மற்ற ஆட்கள் தான் அவருக்கு வேணும்னு அமல் செய்து அவருக்காக வேண்டி ஏதாவது நன்மைகளை சேர்த்து வைக்க முடியும். அடுத்ததாக ஒரு விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இக்ரவு யாசின் அலா மௌத்தாக்கும்ங்கிற ஹதீஸ் வைபன்னு சொன்னாங்க. நாங்க பல தடவை சொன்னோம். இப்னு ஹிப்பான் அவர்கள் சஹீஹாக்கி இருக்கின்றார்கள். இப்னு ஹிப்பான் அவங்க இதை சஹீஹ்னு சொல்லியிருக்காங்க. அதே போல புலூகுல் மராம் என்ற கிதாபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இந்த ஹதீஸை நக்கல் செய்துள்ளாங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டோம். ஒரு பதிலுமே இல்ல. என்ன சொன்னாங்க? நவீமாம் வைபன்னு சொல்லியிருக்காங்க, நவீமாம் வைபன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி சொல்ற விஷயம் என்ன? குரிபான் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹாக்கி உள்ளார்கள் என்று சொன்னோம். அதுக்கு என்ன பதில்? நவீமா வைபாக்கி இருக்காங்கன்னு சொல்றதா பதில் இல்ல. இப்னு ஹிப்பான் அவர்கள் சஹீஹாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு தெளிவான பதிலை சொல்ல வேண்டும். அதற்கு நவீமா அந்த இஸ்னாது வைபன்னு சொல்லியிருக்காங்க என்கிறது பதிலாக அமையாது. ஒரு ஹதீஸ ஒரு வைபன்னு சொல்றாரு, இன்னும் சில சஹீஹ்னு சொல்றாங்க. இப்ப சஹீஹ்னு சொல்லுகின்ற ஜர்ஹத்தாஜருடைய இமாம்களுடைய கருத்தை ஏற்கக்கூடாதா? வைபன்னு அவருடைய கருத்தை மட்டும் ஏற்கணும், சிந்திக்க வேண்டும். எனவே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக இப்னு ஹிப்பான் அவர்கள் சஹீஹ் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் புலூகுல் மராம் என்ற கிதாபில் கொண்டு வந்து அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது இக்ரவு யாசின் அலா மௌத்தாக்கும் என்ற ஹதீஸ் ஆரோக்கியமானது, பலவீனமற்றது என்பதற்கு மிக பெரும் ஒரு ஆதாரமாகும். இன்ஷா அல்லாஹ் 3வது அமர்வு நிறைவு பெறுகின்றன.
6 மணியோடு நிறைவு பெறுகின்ற இந்த 3வது அமர்வு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணப்படுகின்றது. 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டால் 10 மணி வரை போடப்பட்டது 8:30 வரை ஒப்பந்தத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக 7 மணியிலிருந்து 8:30 வரை 4வது அமர்வு நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக நாங்க சென்ற அமர்வுல விவாதம் தொடங்கின பிறகுதான் பார்வையாளர்கள் நிறைய வந்து உட்கார்ந்தாங்க. அதனால அடுத்த அமர்வுல 6:50க்கே தயவு செஞ்சு உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துருங்க எல்லாரும். அடுத்தது நீங்க வெளியேறதுக்கு முந்தி அந்த எங்களோட வளமையான 3 நிமிஷம் உலமாக்கள் இதுல இருந்து வெளியேற வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க தந்த இதே மாதிரியான ஒத்தாசையை இன்ஷா அல்லாஹ் எங்களோட கடைசி அமர்விலும் தருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இரு தரப்பினரும் இன்ஷா அல்லாஹ் நேரத்தோட வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்க காலையில திருப்பு ஆரம்பத்திலிருந்து விவாதம் செஞ்சுட்டு வந்த முறையில சுன்னத் வல் ஜமாத் முதலாவது விவாதத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்துச்சு. இந்த ரொட்டீன்ல போயிட்டு கடைசிக்கு 15 நிமிஷம் தொகுப்புறன்னு சொல்லி 2 சாராருக்கு நீக்குது. அதனால இந்த விவாதம் இன்ஷா அல்லாஹ் 8:40 வரைக்கும் போகும். இன்ஷா அல்லாஹ் 8:40 வரைக்கும் போகாது. ஏண்டா ஒப்பந்தம் 8:30 வரைக்கும் தான். அந்த 8:30 எப்படி வருதோ நீங்க 10 நிமிஷம் பேசுங்க, அதுக்கப்புறம் எங்க தரப்பு 10 நிமிஷம் பேசுவாங்க. இப்படியே 8 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னா 15 நிமிஷம் முதலாவது யார தரப்பு இவங்க தரப்பு பேசப்பட்டதா நீங்க பேசணும், இரண்டாவதாக இவங்க பேசப்பட்டதுன்னா இவங்க பேசணும். அதே மாதிரி தான் செஞ்சு கொள்ளணும். நீங்க சொல்ற படிக்கு எங்கட தரப்புக்கு ஒரு சிட்டிங் ஒரு பேச்சு வந்து குறையுது. அது நேரத்தோட நீங்க அப்படின்னு சொன்னா நேரத்தோட யோசிச்சு 8:30 சொல்லும் போது 8:40 நீங்க போடப்பட்டிருக்கணும். நீங்க ஒப்பந்தத்துல அப்படி போடல. நீங்க அதுக்காக தான் துண்டு சீட்டெல்லாம் போட்டு எடுத்துக்கிறோம். இல்ல நீங்க வந்து அப்படி சொல்றேன்னு சொன்னா 8:30 உள்ள முடிக்கும் சொன்னா அப்ப 8:25 முடிக்கும். கொஞ்சம் செய்யறாது. 7:50 தொடங்கி 8:25 வெளியேறக்கூடிய சகோதரர்கள் பேச வேணாம். உங்களோட தரப்புல இருந்து சத்தம் வருது. இல்ல இன்ஷா அல்லாஹ் மேலையில யாருக்கும் கூச்சல் போடலான்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. பார்வையாளருக்குரிய அவருக்குரிய அந்த சட்டத்தை மட்டும் நீங்க பேரி நடந்து கொண்டா போதும். இதுவரை காட்டும் எப்படி அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரி அமைதியா காரங்க தான் எங்க வேண்டுகோள். ஷேக் ஜமாலி ஒரு மஷூரா சொல்றாங்க 7:50 அவங்களோட தொகுப்புரைய அவங்க ஆரம்பிக்கிறாங்க 8:05 வரைக்கும். 8:05 இருந்து 8:25 வரைக்கும் 8:20 வரைக்கும் எங்களோட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லல. எப்படி அதான் தொகுப்புற வந்து இது போற பேட்டர்ன்ல தானே போகணும். காலையில அவங்க ஆரம்பிச்சாங்க, கடைசிக்கு இவங்க முடியணும். இந்த பேட்டர்ன்ல தான் போகணும். சொல்றத போல விவாதம் 7:40 நாங்க முடிப்போம். அதிலிருந்து தொகுப்புரையை தொடங்குவோம். சம்மதமா? சரி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிங்க. சரி 7 மணி உங்களுடைய விவாதத்தை இல்ல அப்படி இருங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. 7:40 எப்படி வரீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நாங்களும் உங்களுக்கு விவாதத்தை உங்களுக்கு ஒரு தரப்பு குறைதன்னு சொன்னீங்களே அந்த குறைதத்தை அப்படியே முடிச்சுக்கோங்க. 7:40 உங்களுக்கு அப்ப எல்லாம் சேப்பா வருமே. இல்ல இப்ப நீங்க கடைசியா முடிச்சது அவங்க சரியா? இப்ப நீங்க தொடங்கி பேசுங்க. 7:40 வரை பேசுங்க. 7:40க்கு பிறகு 2 தரப்பாலும் அவங்களுடைய தொகுப்புரையை பேசுவாங்க. நீங்க பேசுங்க. உங்களோட தொகுப்பு அப்படின்னா
யார்கிட்ட முடியுதோ முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணி பேசுவாங்க. அதை பத்தி பேசுவோம். முதல்ல உங்களோட தரப்பு 7 உண்டாயிட்டு இன்னும் பேசல. சரி, நாங்க தொகுப்புரை பத்தி ஒரு முடிவு எடுத்துட்டு தானே அடுத்த ஸ்டெப் போவோம். 7 மணி ஆயிட்டு என்ன செய்யணும், நீங்க ஸ்டார்ட் பண்ணி பேசுங்க. இதுக்கு ஒரு முடிவு வந்து காணல. நீங்க 7:02 ஆயிட்டு இப்ப நீங்க பேசி ஸ்டார்ட் பண்ணி இல்லையா? இன்னும் 7:10 வரைக்கும் பேசுங்க. உங்களோட டைம் பைத்து மணிக்கு செய்ய வழி இல்ல. அப்படி இல்ல. இதுல ஒரு நியாயமான ஒரு ஒழுங்கான முறையோட கண்டுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நியாயமான ஒழுங்கான முறை இரு தரப்புக்கும் சமமாக பேசப்படுகிற டைம் 7:40 முடியுது. அதோட சரியா? இன்ஷா அல்லாஹ் 7:40க்கு நாங்க தொகுப்புரை ஆரம்பிப்போம். சரி, இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 2 நிமிஷம் போய் அதை உங்களோட தரப்படுதான். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த அந்த அமர்வில் அதற்கு முன்னால் இருந்து நாம 2 கேள்விகளை கேட்டோம். அதை கண்டுக்காம விட்டுட்டு வராங்க. அதை வளமையாக ஒவ்வொரு அமர்விலும் சொல்வதற்காக சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நீங்க இன்று கத்தம் ஓதுகின்ற மாதிரி ஓதப்பட்டதா அப்படின்னு நம்ம கேட்டோம். ஷுஹதாக்கள் தினம் காத்தான்குடியில வந்துகிட்டு பள்ளியில சுடுபட்டவர்களுக்கு கொண்டாடுறாங்க. அது கத்தம் ஓதி அதற்காக வேண்டி தானம் செய்கிறார்கள். காத்தான்குடி தௌஹீத் ஜமாத் அதை பயங்கரமா எதிர்த்து வருகிறோம். நீங்கள் இப்ப விவாதத்தில் இதுக்கு ஆதாரம் சொல்லுங்க. நபிகளாருடைய காலத்தில் உஹது, பத்ர் எல்லாம் யுத்தம் நடந்தது. ஷுஹதாக்கள் தினம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் கத்தம் கொடுத்தார்களா? கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜம்மியத்துல் உலமாவுடைய செயல் தப்பு என்று சொல்லுங்க. அங்க உங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் செய்யக்கூடிய தப்பு என்று சொல்லுங்க. சுன்னத்து வல் ஜமாத் எல்லாம் சேர்ந்து தான் செய்யறாங்க. ஷுஹதாக்கள் தினத்தை பத்தி ஏன் பேச முடியல? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இன்னும் சொல்ல போனால் விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டது என்பது அன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அந்த ஊரில் நபிகளாருடைய காலத்தில் யுத்தம் நடந்தது. நேரடியாக கொலை செய்யப்படுறாங்க யுத்த காலத்தில். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை செய்யல? இதை நம்ம கேட்டோம், இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. இரண்டாவதாக மரணிச்ச வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ் நல்ல குர்ஆன் ஓதக்கூடிய ஹாபில்களை கூட்டிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை தமாம் செய்து ரசூலுல்லாஹ் பில் பாய் பரக்கத்தன் வபித்தாய் தௌபான ஒரு துஆ ஓதுனீங்களே, இதை ஓதுனாங்க காட்டுங்க. சஹீஹான ஹதீஸ கூட கேட்கல. இதுக்கு லைவான ஒரு செய்தி போடுங்க சொன்னோம். லைவும் இல்ல அவங்கிட்ட. எல்லாத்துக்கும் மற்றவர்கள் லைவ் காட்டுறாங்க. இதுக்கு லைவ் கூட கிடையாது. ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு வணக்கம், முன்னிலையில் திகழக்கூடிய வணக்கம் என்றால் அது கத்தம் தான் அதுக்கு உதாரணம். இந்த விவாதத்தின் ஊடாக அல்ஹம்துலில்லாஹ் அது நிறுவனமாகிக் கொண்டிருக்கிறது. இது கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. அடுத்ததாக ஷேக் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. இப்ப நம்முடைய தரப்புல ஜாபிர் மௌலி அவங்க ஒரு செய்தி எடுத்து வச்சாங்க இல்லையா? அவங்க சொன்ன செய்திக்கு ஷோபலி மலை நீங்க ஹதீஸ காணீங்க. அவங்க காணாங்க. என்ன ஹதீஸ்? கபரடிய போயிருந்து கால்மாட் தலைமாட்டில சூரத்துல் ஃபாத்தியாவையும் கால்மாட்ல பக்கராவுடைய இறுதியையும் ஓத வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செய்தியை காணாங்க. அதுல 2 கோளாறு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே மோஜம் தபரானியில வருது அப்படின்னு சொல்லி உடனே அறிவிப்பு செய்தாங்க. தபரானியை கேட்டோம், தபரானியை தந்தார்கள். தபரானியின் கிரந்தத்தில் அங்கு பாத்தியத்துல் கிதாப் என்ற செய்தியே இல்லை, சூரத்துல் ஃபாத்தியா இல்ல. அங்கு இந்த பக்கரா சூரா என்று சொல்லக்கூடிய அம்சம் தான் இடம்பெறுகிறது. ஒன்றை விட்டு ஒன்று வருகிறது. இது தொடர்பான சட்டம் என்ன கேட்டோம். 2ல நீங்க 2ல ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அவர் சொல்ற என்னவென்றால் கபரடி ஓதரத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறார். ஏற்றுக்கொண்ட கேட்டோம். நீங்க இதுக்கு தீர்வு சொல்லுங்க கேட்டோம். சில கேள்வி கேட்டா ஏற்றுக்கொண்டு கேட்கிற அர்த்தம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பைபிள்ல இருக்கிற முரண்பாடு ஒருவர் சொன்னார் சொன்னால் பைபிளை ஏற்றுக்கொள்ள அர்த்தம் கிடையாது. நீங்கள் காட்டக்கூடிய 2 ஆதாரமும் ஆதாரங்களே இல்ல, சகிகான செய்தியில் என்பதை நிரூபிச்சிருக்கிறோம். ஏன் இதுக்கு பதில் சொல்றாரு? ஜாபிர் மௌலை சொன்னதுக்கு ஷேக் அவங்க பதில் சொல்றாங்க. என்ன பதில்? பாத்தியத்துல் கிதாபா சூரத்துல் ஃபாத்தியா இந்த பக்கராவுடைய இறுதியான விளக்கம் சொல்றாரு. ஏன் அதுல தான் அறிவிப்பாளரோட வாய்ச்சை காண்டேனே. இந்த விவாதத்தில் எந்த ஹதீஸையும் வாசிக்காத அளவுக்கு அறிவிப்பாளத்தோட சம்பூர்ணமா வாய்ச்சி காண்டோம், வேளாண்மை வாய்ச்சி காண்டோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சபைக்கு இதை வாய்ச்சி காண்டோம். எதுக்கு? மார்க்க அறிஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. 2 தரப்பிலும் உலமாக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்க புரியாட்டி அவங்க புரிஞ்சுக்கட்டும், உங்களை பத்தி அவங்க புரிஞ்சுக்கட்டும். ஹதீஸ்கலை ஞானத்தில் அவருடைய தந்தை யாருன்னு தெரியல. இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு இந்த செய்தியை கொண்டு போனவர் யாருன்னு தெரியல. ஹதீஸ்கலை தெரியல சொல்லுங்க.
அதை விட்டு நீங்க செய்திக்கு விளக்கம் சொல்ல போனீங்களே, செய்தியை தூணை கட்டி எழுப்பாமல் என்ன பில்டிங்க துப்புரவு செய்வது? கட்டடமே உடைஞ்சு கிடக்கு. நீங்க எடுத்து போட்ட அவ்வளவு செய்தியும் பொய், பலகீனம், ஆதாரம் இல்லை சொல்லிட்டு இருக்கிறோம். செய்தியை நிரூபணம் செய்யாமல் புகாரியில அறிவிப்பாளர் தொடர் மாறி வரலையான்னு கேட்கிறார். புகாரியில வார்த்தை மாறி வரும். தசர்ருபாத்து ருவாத்தன்னு ஹதீஸ் கலையில ஒரு சாப்டர் இருக்கு. ஒரு வார்த்தை உதாரணமாக ஒரு இப்படி ஒரு மனிதர் வந்து ரசூலோட கேள்வி கேட்டது வரும். இன்னொரு செய்தியில அவரோட பேர் வரும், அவர் இதை பத்தி கேட்டது வரும். இன்னொரு செய்தியில அவர் இதையும் கேட்டாரு வரும். அறிவிப்பாளர் தொடர்களில் இதுவா அதுவா என்று வரக்கூடிய தொடர்களை பத்தி எல்லாம் அறிவிட்டு வந்திருக்கிறோம். தசர்ருபாத்து ருவாத்துன்னு சொல்லக்கூடிய புகாரில் வரக்கூடிய அறிவிப்பை மாதிரி முஸ்லிமில் ஒரு அறிவிப்பு வந்து சற்று கூடுதலாக வந்தால், மாறுபட்டு வந்தால் அது சட்டம் சகிகான செய்திக்குத்தான். நீங்க பச்சை லைவான செய்தி ரெண்ட போடுவீங்க, புகாரியில அறிவிப்பாளர் மாறி வார வார்த்தை பிறகு மாறி வார செய்தி காட்டுவீங்களோ? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸ் கலை ஞானம் என்பதை அதுக்கு நீங்க துரோகம் செய்ய வேண்டாம், இருக்கிறத பேசுங்க. ஹதீஸ் கலையில் அறிவிப்பாளர் மாறி வரது பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட முங்கர் என்று சொல்லக்கூடிய இனந்தெரியாத நபர்கள் இடம்பெறக்கூடிய செய்திக்கா? எந்த கிரந்தத்தில் ஹதீஸ் கலை கிரந்தம் எடுத்துக்காட்டுங்க. ஹதீஸ் கலை விதிகள் எழுதப்பட்ட உசூல் ஹதீஸ் கிரந்தங்கள் எடுத்துக்காட்டுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம கத்தம் இல்லைன்னு தமிழ் புத்தகத்தை வாழ்க்கையில சொல்லல, கத்தம் இல்லைன்னு வெளிநாட்டுல யாரோ சொன்னாங்க சொல்லல. ஆய்வு பண்ணி அதெல்லாம் ஓதிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க. ஆய்வு பண்ணி பார்க்கிறோம், செய்திகள் கோளாறா இருக்கு. நாம அல்லாஹ் இடத்தில் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் கேட்டால் இதை நாம எடுத்து வச்சு என்ன முகத்துடன் சந்திப்பதை தெரிஞ்சு கொண்டே தப்பு செய்ய முடியாது என்பதால் தான் அதை வந்து விவாதத்தினூடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கைவிட்டது மாதிரிதான் காரணம். இன்னும் ஒண்ணு கேட்கிறாங்க, ஷேக் அவங்க சொல்ல சொன்னாங்க, ஜாபருடைய குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க இல்லையா? வேற யாரும் அங்க கொடுக்கல. மற்றவங்க தராவிட்டால், இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க, எழுதி வச்சுக்கிறோம், மற்றவங்க தராவிட்டால் நாம சமைத்துக் கொள்ளலாம். மற்றவங்க யாரும் கொடுக்கல, சமைத்துக் கொள்ள அப்படிங்கிறாங்க. சரி, அந்த வீட்ல வந்துட்டு ஒத்தருமே சமைக்கல சொன்னால் சமைச்சு கொடுக்க ஹதீஸ் வருது. இருக்கிற பள்ளி ஹஜரத்தும் அல்லது இருக்கின்ற மதரசா ஹசரத்தும் பிள்ளைகளும் சேர்ந்து அங்கு சாப்பிடுவதற்கு என்ன செய்யும்? அல்லாஹ் தூதர் காலத்துல நீங்க விளக்கத்தை புரட்டி தான் சொல்றீங்க, சரி ஏற்றுக்கொள்கிறோம். நபிகளாருடைய காலத்தில் மரண விஷயத்துக்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் சாப்பாட்டை அந்த வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்க சொல்றீங்களே, கவலை காரணமாக சமைச்சு கொடுக்கிற சரி, போய் சாப்பிடுறது, அங்க அல் ஃபாத்திஹான்னு சொல்லி இந்த துஆக்களை ஓதுவது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது, இதை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வியை நம்ம இதுல வைக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத புதிய ஒரு கேள்வி என்ன சொல்றோம்? அவங்க சொன்னாங்க சதக்கான்னு சொல்வது நல்ல காரியம், எல்லாம் சதக்கா அப்படின்னாங்க. தொழுகிறது நல்ல காரியம், உயிரோடு உள்ளவருக்கு சதக்கா கொடுக்கலாம்னாங்க. இப்ப எங்களுடைய ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்காண்டி நீங்க தொழுகிற சதக்கா தானே, தர்மம் தானே, அது ஹதீஸ்ல வரலையா? அந்த வார்த்தை ஹதீஸில் சதக்கா இடம்பெற்றிருப்பதால் உயிரோடு உள்ளவருக்கு நீங்க தொழ முடியுமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது நீங்க பதில் சொன்னால் நிச்சயமாக எல்லா வாதங்களும் குழம்பி போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் உயிரோடு உள்ளவருக்கெல்லாம் சதக்கா சேலம் சொல்றீங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பத்தில் வச்ச கேள்விக்கு இதுவரையும் பதில் கிடையாது கிடையாது கிடையாது. ஏங்க அவங்கள்ட்ட பதில் இல்லங்க, அதனால பதில் சொல்ல மாட்டோம்ங்கிறாங்க. மாதாக்கும் ரசூல் பகுது வமா நஹாக்கும் அன்ஹு வந்தஹு, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்ததை செய்யுங்கள், நாங்க அதுக்கு செய்யறதுக்கு ஆதாரம் காட்டிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் தடுத்ததை பட்டியல் போட்டு கத்தம் ஓதக்கூடாது என்று சொல்றதுக்கு ஆதாரம் காட்டுங்கன்னு சொன்னோம். இதுவரையும் காட்டினது கிடையாது. தெரிஞ்சு கொண்டிருக்கிறானே, தெரியாது. அதே நேரத்தில் மக்ரிபுக்கு முன்னால உள்ள ஒன்றுல நெஞ்சுக்கு மேல தக்பீர கட்டத்தை பத்தி பேசுவோமான்னு டோக்கொண்டு போட்டார். ஏன் இதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்ல, அதனால நெஞ்சுக்கு மேல தக்பீர் கட்டத்தை பத்தி பேசுவோம். அதை பேச வச்சது யாரு? விதியத் என்ற வார்த்தையை இழுத்து போட்டீங்க, எங்களுக்கு பேச வச்சீங்க, அவ்வளவுதான். நாங்க விதியத் என்ற வாசம் இழுத்து போட இல்லை. அடுத்தது, இது போல் கொத்த மஜ்லிஸ் நடத்துறது நன்மையான காரியம் என்று எங்களுடைய அணியில இருந்த ஒருவர் சொன்னார். அங்கால உள்ள ஒருத்தர் சொன்னாரா, எங்களுடைய தலைவர் நேரத்தோடு அதை சொல்லிட்டாரு விதியத் என்று சொல்லியிருக்கிறார்.
அப்ப அந்த விதயத்தில் ஹசனியாவா லலாலாவான்னு கேட்டோம். இதுவரையும் அதுக்கு பதில் சொல்ல இல்ல. ஏங்க ஹசனியா லலாலத்தா என்று சொன்னா ஹசனியான்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். லலாலத்து வந்துட்டா அவரும் லலாலத்து வழிகடனாக ஆகிடுவார். அதனால அதுக்கு இதுவரையும் பதில் சொல்லலங்க. நல்லா வழங்கிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம ஆரம்பத்திலிருந்தே ஹத்தம்ங்கிற பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க செய்யற செயல்பாடு ஹதீஸுக்கும் குர்ஆனுக்கும் எந்த வகையில முரண்படுகிறது சொல்லி காட்டுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். குர்ஆன் ஓதுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதை சஹீங்கிற சொல்ற இமாம்களுடைய பட்டியலாம் போட்டோம். இந்த இமாம்கள்லாம் சஹீன்னு சொல்றாங்க. அப்புறம் பைஹக்கி இமாம் சொன்னோம். அதே கருத்துள்ளது தொபரானி இருக்குன்னு சொன்னோம். வார்த்தை மாறி இருக்கேன்டாங்க. அது ஒத்த கருத்து உள்ளதா இல்லையாங்கிறத அவங்க பதிவு பண்ணிடட்டும். இது வார்த்தை மாறி இருக்கிறதுனால கருத்து ஒன்றல்ல அப்படி அவங்க சொல்லட்டும். இந்த விவாதத்தை பார்க்கிற ஹதீஸ்களை தெரிந்தவர்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளட்டும். அவங்க சொல்லட்டும் இது ஒத்த கருத்து உள்ளதல்ல, வெவ்வேறு சப்ஜெக்ட் வேணா அவங்க சொல்லட்டும். வார்த்தைகள் வித்தியாசமாக பல ஹதீஸ்கள் வரும், கருத்து ஒன்னா இருக்கும். ஒரு சில ஹதீஸ்ல இருக்கிற வார்த்தை இன்னொரு ஹதீஸ்ல இருக்காது. இது எல்லாம் தெரிஞ்சதுதான். பல ஹதீஸ்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். இல்லன்னாக்கா இது வேற கருத்துள்ளதான் சொல்லட்டும். எங்க அணியில உள்ளவங்க ஒத்த கருத்துள்ளன்னு சொன்னாங்க. அறிப்பால் வச்ச வேற கருத்து ஒண்ணு, நான் வார்த்தை ஒண்ணுன்னு சொல்லவே கிடையாது. அடுத்து நம்ம இன்னொரு ஹதீஸ வச்சோம். ஒரு குர்ஆனை ஓதுனாக்கா அவங்க தாய் தந்தையர்களுக்கு கிரீடம் அணிக்கப்படுகிறது, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னும் அவங்க சப்ஜெக்ட் எடுக்கவே இல்லை. அல்லாஹிஃபா இல்ல சஹீஹா அப்படின்னு சப்ஜெக்ட் அவங்க எடுக்கவே இல்லை. அந்த ஆதாரம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னொரு ஹதீஸ வச்சோம். ஒரு குர்ஆனை ஓதி மனன் விட்டுட்டா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய 10 பேரை நரகத்திலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருவார். அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பு அவருக்கு தருவான். இப்னு மாஜா அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். குர்ஆன் ஓதியதால் அவர் குடும்பத்தினருக்கு கிடைக்கிற நன்மை என்று வச்சோம். இப்ப இந்த ஹதீஸ் அவங்க இதுவரைக்கும் பதில் சொல்லல. அப்ப ஒரு ஆதாரம் அல்ல, கிட்டத்தட்ட 4 ஆதாரங்கள் வச்சிருக்கிறோம். முதலாவது ஹதீஸை கூட இதுவரைக்கும் அவங்க லைஃப் என்று அவங்க கருத்துல சொல்லிட்டு இருந்தாலும் கூட சஹீஹ் என்று நாங்க எங்க சொந்த கருத்தை சொல்லல. ஹதீஸ்களை வல்லுநர்கள் சஹீஹ் சொல்லி இருக்காங்கன்னு தான் சொல்லி இருக்கிறோம். அது நினைவில் வைக்கணும். ஏதோ எங்களுடைய தேவைக்காக நாங்களாகவே சஹீஹ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் இமாம்கள் பேரை சொல்லி இவங்க சஹீஹ் சொல்றாங்கன்னு தான் அவங்க சொல்லி வச்சிருக்கிறோம். நினைவில் வைங்க. அடுத்ததாக இது தபரானிய காட்டுறாங்க, ஷுபுலிமான காட்டுறாங்க, புகாரிய காட்டல அப்படின்னாங்க. அப்பதான் நம்ம சொன்னோம் இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை என்பது அதுல நெஞ்சிலே கை கட்டுகிற விஷயம் புகாரில இல்ல, முஸ்லிம்ல இல்ல, ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க மட்டும் புகாரில வராதே ஏன் சொல்றீங்க, முஸ்லிம் வரா எல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படி கேக்குறீங்க. இப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒப்பந்தத்துக்கே மாற்றம். ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா எழுதியிருக்கிறோமே தவிர புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் நம்ம எழுதவே இல்லை. அதே நீங்க நினைவிலே வைக்கணும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததான் ஒவ்வொன்றும் செய்யறோம். குர்ஆன் ஓதுறோம், எந்த வகையிலும் மாற்றம் இல்ல. மாற்றம் இருந்தா சொல்லட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறைக்கு மாறா ஓதிட்டு இருக்கிறீங்க, அவங்க ஓதுறது ஒரு வகை, நீங்க ஒரு வகைன்னு சொல்லட்டும். அது அப்படியே தான் இருக்குது. சதக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதான் சாப்பாடு கொடுக்கறது, அது புகார்ல இருக்குது. அது சாப்பாடு கொடுக்கறது சதக்கா இல்ல என்று அவங்க சொல்லட்டும். அல்ல நம்ம துவா செய்யறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியா அவங்களுக்கு இறக்கன அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே இப்படி துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டான். எல்லாம் குர்ஆன் வர்றதான் செய்யறோம். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது உங்க செயல்ல இருக்குதுங்கிறத அவங்க எடுத்து காட்டட்டும். அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம அந்த செயல் நேரத்துல உணவு பதார்த்தங்களை வச்சுட்டு துவா செய்வோம். இதுக்கும் நம்முடைய மார்க்கத்தினுடைய ஆதாரங்கள் அடிப்படையில தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத மறந்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு பதார்த்தங்கள்ல துவா ஓதி உண்டு இருக்கிறார்கள். அதுல பரக்கத்து இருக்குங்கிற காமிச்சிருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீடு, அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீடு, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அந்த வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அருமை தோழர்களோடு ஒருவருக்கு உண்டான சாப்பாடு தான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு போய் ரொட்டி வைக்கப்பட்ட பிறகு துவா ஓதுறாங்க. மாஷா அல்லாஹ் யகூல் ஹதீஸ்ல வருது. நீண்ட நேரம் துவா செஞ்சுட்டு சஹாபா பெருமக்களை கூப்பிடுறாங்க. 10 பேர் வாங்க, வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. இன்னொரு 10 பேர் வாங்க, வந்தாங்க, சாப்பிட்டா போனாங்க. இப்படி 80 நபர்கள் சாப்பிட்டார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உணவு பொருள்ல துவா ஓதி அதுல பரக்கத்து இருக்கிறங்க காமிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா முஅஜிஸா அடிப்படையில ரொட்டி சாப்பிடுங்க எத்தனை பேரும் கொடுக்க முடியும். ஏன் துவா ஓதுறாங்க? உணவு பொருள்ல துவா ஓதுனா அது பரக்கத்து அப்படின்னு காட்டுவதற்காக செஞ்சு காட்டுறாங்க.
அதே போல தபூக்கு யுத்தம், அப்ப இருந்த உணவுப் பொருள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய், யா ரசூலல்லாஹ், இருந்த உணவெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு ஏதாவது நீங்க துஆ செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க, அப்ப நல்லங்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விரிக்க ஏற்பாடு செய்ய சொன்னாங்க. விரிப்பு இருக்கப்பட்டது. யாராட்ட என்னென்ன உணவுப் பொருள் இருக்குதோ கொண்டு வந்து போடுங்கன்னாங்க. ரொட்டி உள்ளவர் ரொட்டி கொண்டு வந்து போட்டாரு, மாவு உள்ளவங்க மாவு உள்ளவங்க போட்டாங்க, பேரிச்சம்பழம் உள்ளவங்க பேரிச்சம்பழத்தை போட்டாங்க. போட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதுகிறார்கள். துஆ ஓதின பிறகு எல்லாரும் வந்து எடுத்துக்கிறீங்கன்னாங்க. எல்லாம் வந்தாங்க, அவங்களுடைய பாத்திரங்களை நிரப்புற அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபை இருந்தா மதீனாவுல ஒரு வழக்கம் இருக்குதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குறாங்க, துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா வ ஃபீ மதீனத்தினா, அப்படி துஆ செய்யறாங்க. பல துஆ பின்னால வருது. இந்த பழத்திலும் இந்த ஊரிலும் எங்களுடைய அளவையிலும் அதான் மரக்கான் சொல்றோம்ல, படியெல்லாம் சொல்லுவோம்ல, அதுல எல்லாம் நீ பரக்கத்து செய்வாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டு அங்க இருந்த ஒரு சிறுவரை அழைத்து திங்க கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்கள்லாம் என்ன அறிவிக்குது? திங்கிற உணவு பதார்த்தத்துல துவா ஓதுனா அதுக்கு பரக்கத்து இருக்கிறது அப்படின்னு இந்த ஹதீஸ் எல்லாம் அறிவிக்குது. அதன் அடிப்படையிலே தான் நம்ம ஹத்தம் ஓதுகிற இடத்திலும் நம்ம உணவு பதார்த்தத்தை வச்சு துவா ஓதிட்டு நம்ம சாப்பிடுறோம். ஆக நம்ம குர்ஆன் ஓதினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டின அடிப்படையிலே தான் நம்ம உணவு கொடுக்கறங்கிறது, சதக்கா கொடுக்கலாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனாலதான், துவா ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டினதுனாலதான். அதே போல உணவு பதார்த்தம் வச்சு துவா ஓதுறது நபி ஸல்லல்லாஹு செஞ்சு காட்டினாங்க. அது புகாரி முஸ்லிம் இந்த கிதாபெல்லாம் பதிவு செய்திருக்கிறது. இதன் அடிப்படையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சுன்னத் ஜமாத்தினர்கள் எது செய்தாலும் ஆதாரம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறதுக்கு விஷயம் ஒண்ணும் இல்லங்கையும் பழைய பல்லவியை திருப்பி தூக்கி போடுறாங்க. கடைசியா ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, கத்தம் பாத்தியா ஓதுனா சேராதங்கிறதுக்கு. இதாமாத்தல் இன்சானு இன்கத், சத்தத்தை கூட்டம் பயமா இருக்கு, என்ன சத்தம் போறான்னு சொல்றாங்களே. இதாமாத்தல் இன்சானு இன்கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத்தின் என்ற ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். இந்த ஹதீஸ்ல கத்தம் பாத்தியா ஓதினா போய் சேராதுன்னு எங்க இருக்குன்னு கேட்டேன். ஒரு பதிலையும் காணல. விவாதம் ஆரம்பத்தில் இருந்து நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கேன். இக்ரவு யாசின் அலா மௌத்தாக்கும் என்கிறது லைஃப்னு சொன்னாங்க. கேட்டேன், இப்னு ஹிப்பான் சஹீஹ்னு சொல்றாங்களே, அத இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க புலூகுல் மராத்துல கொண்டு வராங்களே, இதுக்கு என்ன பதில் கேட்டேன். அது நபவி இமாம் லைஃப்னு சொல்றாங்க. இதா பதில் அதுக்கு இப்னு ஹிப்பான் சஹீஹ்னு சொல்றாங்கன்னா என்ன சொல்றீங்க? இப்னு ஹிப்பான் சஹீஹ்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? இப்னு ஹஜர் அஸ்கலானி ஹாஃபிது துன்யா என்று வர்ணிக்கப்படக்கூடியவங்க அந்த ஹதீஸ தன்னுடைய புலூகுல் மராத்துல கொண்டு வராங்களே. அடுத்ததாக அந்த கத்தம் பாத்தியா ஓதினா நரகத்துக்கு போமா? ஏப்பா குர்ஆ ஓதினா நரகத்துக்கு போவாங்கன்னு ஒரு முஸ்லிம் சொல்லுவாங்களா? நம்ம சிந்திக்க பார்க்கலாம். குர்ஆ ஓதி கத்தம் பாத்தியா என்ன ஓதுறோம்? குர்ஆ ஓதுறோம். இப்ப குர்ஆ ஓதினா யாரு நரகத்துக்கு போவா? குர்ஆ ஓதினா அன்பு சகோதரர்களே, நிறைய ஹதீஸ சொன்னோம், புகாரில சொன்னோம், முஸ்லிம்ல சொன்னோம். என்ன சொன்னோம்? ஈச்சம்பழத்துக்கு துவா ஓதினாங்க சொன்னோம், உணவு பதார்த்தத்துக்கு துவா ஓதினாங்க சொன்னோம், ஓதினா பரக்கத்துன்னு சொன்னோம். ஓதிட்டு போட்டோம், பரக்கத்து இருந்துட்டு போட்டோம். இப்ப நாங்க உணவு பதார்த்தத்துக்கு ஓதுறதா கேட்கிறோம். உணவு ஈச்சம்பழத்துக்கு துவா ஓதுறதுக்கு நாங்க ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மௌத்தா போனவனுக்கு ரசூலுல்லாஹ் ஓதி அனுப்பினாங்க காட்டுங்க, இதைத்தான் கேட்கிறோம். ஈச்சம்பழத்துக்கு ஓதுறத சொல்றீங்க, சாப்பாட்டுக்கு ஓதுறத சொல்றீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? மௌத்தா போனவங்களுக்கு ரசூலுல்லாஹ் கத்தம் ஓதி அனுப்பிச்சாங்க, புகார்ல காட்டுங்க. முஸ்லிம் அதுதான் திருப்பி அனுப்பிவிட்டோமே. என்னவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். உலக ஆசிரியர் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க என்ன சொல்லிட்டாங்களாம் புலூகுல் மராத்துல? என்ன சொல்றாங்களாம்? இப்னு ஹிப்பான் அந்த மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதுங்கன்ற ஹதீஸ இப்னு ஹிப்பான் என்கிற இமாமும் சஹீஹ் என்று சொல்லிட்டாரு அப்படி சொல்லி புலூகுல் மராம்ல ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொன்னாரு. அடிக்கிட்டு போனமே பதில் சொல்லலையே. பதில் சொல்றேன் கேளுங்க. அதே ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொன்னா ஏற்றுக்கொள்ளீங்க தானே? அப்ப உலக ஆசிரியர் இப்னு ஹஜர் அஸ்கலானி இப்னு ஹிப்பான் சொன்னதாக அந்த ஹதீஸ் சஹீஹ் என்று சொன்னாரு, அதை ஏற்றுக்கொள்ளலான்னு கேட்டீங்க. அதே இப்னு ஹஜர் அஸ்கலானி அதே இப்னு ஹிப்பான் சொன்னதாக அதே ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் தல்ஹீஸ்ல சொல்றாரு கேளுங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. தன்பீஹுன் قال ابن حبان في صحيحه عقب حديث معقل قوله يقرأوا على موتاكم ياسين.
அராத பிஹி மன் ஹலரத்துல் மனியா லா அன்னல் மையத்தை யுக்ரவ் அலைஹி. என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அதே உலக ஆசிரியர் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க அவர தல்ஹீஸ்ங்கிற கிதாபுல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதே இப்னு ஹிப்பான் சொல்றாராம். எப்படி சொல்றாராம்? இந்த யாசீன மௌத்து கோதுங்கன்ற ஹதீஸ் இருக்குதே, இக்ரவ் அலா மௌத்தாக்கும் யாசீன் என்ற ஹதீஸ் இருக்குதே, இது மௌத்தா போனவங்களுக்கு ஓதுறது இல்ல, மரண படுக்கையில் இருக்கிறது தான் ஓதணும். அப்படி யார் சொல்றாரா? இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு. யார் சொன்னதாக? அதே இப்னு ஹிப்பான் சொன்னதாக தல்ஹீஸ்ல சொல்றாரு. அப்ப நீங்க மௌத்தா போனவங்க ஓதுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரமோ மௌத்தா போனவங்களுக்கு ஓதப்படக்கூடாதுன்றாரு. ஹதீஸ் சஹீஹ் சொல்லிட்டாரு குடிச்சிட்டு இருக்கீங்க. மௌத்தா போனவங்களுக்கு யாசின் ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த அர்த்தம் இது கிடையாதுங்கிறாரு. வாசக ரீதியா பாத்தீங்கன்னா கூட கரா என்ற சொல்லு அலா என்கிற சொல்லுக்கு பின்னால வந்தா அடுத்தவருக்கு ஓதி காட்டுறது, அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர் ஓதி காண்பிக்கணும். அதுதான் கரா அலா என்ற சொல்லு கருத்து. நீங்க வேண்ட வேற ஒரு இடத்துல காட்டுங்க பார்ப்போம். கரா அலா என்ற சொல்லு மையத்துக்கு பாவிச்சதாக எங்கேயும் காட்டலாது. அப்ப கரா அலா என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு, இவர் வாசி காட்டுவாரு. அதே கருத்தை தான் இப்னு ஹிப்பான் சொல்றாரு. மௌத்தானவர்களுக்கு யாசின் ஓதும் கேட்டா மையத்துக்கு ஓதப்படுறது இல்ல, யாருக்கு ஓதணும்? சக்ராத்தில் இருக்கிறவருக்கு ஓதணும் அப்படின்னு இப்னு ஹிப்பான் சொல்றாரு என்று சொல்லி அதே ஹதீஸுக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி விளக்கம் சொல்றாரு. அப்ப நீங்க அதைத்தான் மையத்துக்கு ஓதுங்கன்றீங்க. அப்ப உலக ஆசிரியர் சொல்லிட்டாரு, அத்தவங்க இல்லையாது மையத்துக்கு ஓதலான்னு சொல்லிட்டாரு, ஏற்றுக்கொள்ளீங்களா? நாங்க சொல்லித்தான் கேட்கல. அடுத்து என்னது? இதே ஹதீஸ கடைசி வரையும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு நினைச்சீங்களா? நிறைய அடிக்கிடுவோம், என்ன இருக்குது. இப்ப சொன்னோடனே என்ன ஒரு வாதம் சொல்லுவாங்க, நபவி இமாம் வந்து லைவ் சொன்னாருன்னு சொன்னோடனே நபவி தானே சொன்னாரு, இப்னு ஹஜர் சஹீஹ் சொல்லிக்கிறாரு, இப்ப இந்த பேர் சொல்றாரு ஓதக்கூடாது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இதை சொல்லணும். அடுத்த சகோதரர்கள இன்னொரு செய்தி நீங்க வழங்கணும்னு கேட்டா, சட்டத்துக்கு ஆதாரம் இல்லைங்கிறத எல்லாம் உடைச்சு போட்டுட்டோம், எல்லாம் லைஃப்ல அழகா எடுத்து காட்டிட்டோம், இனி ஆதாரம் ஒண்ணு இல்ல. இப்ப என்ன செய்யறாங்க பாருங்க, நீங்க எல்லாம் திருந்து அது மத்த பக்கம் மாறிட்டீங்க, மத்தத்துக்கு ஒண்ணும் ஆதாரம் இல்லை, எல்லாம் லைஃப்னு சொல்லிட்டாங்களே, என்னோடைய எல்லாம் லைஃபா, இதுவரை செஞ்சதெல்லாம் பிள்ளையா அப்படின்ட்டு நீங்க சிந்திப்பீங்க என்று சொல்லி ஒரு தூண்டல். என்ன தூண்டல்? உங்களோட வாப்பா மௌத்தா பீத்து இருக்கிறது, உங்களோட உம்மா மௌத்தா பீத்து இருக்கிறது, நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க, அவங்களுக்காக ஓதுங்க. ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்கிற கொஞ்சம் பேரு கப்பல்ல ஓட்டை ஆயிட்டு தண்ணி வருது. இப்ப விமான ஓட்டி சொல்றான், கப்பல் ஓட்டையா போயிட்டு உங்க மீதெல்லாம் எங்களுக்கு நல்ல பாசம் இருக்குது, உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பிடிச்சி ஜனலால தூக்கி தூக்கி கடல்ல போற நிலைதான். அப்ப என்ன நினைக்கணும்? காப்பாத்துறா வேற கப்பல்ல ஏத்தணும், காப்பாத்துறா மிதப்ப அணிய வச்சு அவனை மிதக்க விடணும், அதெல்லாம் காப்பாத்துறது. சும்மா அப்படி சொல்லிட்டு இருக்கப்படாது. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதுக்கு அழகான வசனம் ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் அழகான முறையில இந்த வாதத்துக்கு ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் அழகா வச்சு காட்டுறான். எப்படி சொல்றான் பாருங்க, குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன தல்ல சஅயுஹும் பில் ஹயாத்தி துன்யா யஹ்சபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்னா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யஹ்ஸினூன சுன்னா. சூரா கஹ்ஃப்ல வருது. நபியே, உலகத்திலேயே தங்களுடைய அமல்களை எல்லாம் பாழாக்கி நாசப்படுத்தினார்களே, அவர்கள் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? உலகத்திலேயே அமல் செஞ்சு அமலை எல்லாம் பாழாக்கிட்டு மறுமையில வெறுங்கையோட வந்து நிப்பான யாரு தெரியுமா? அவன் யாருன்னு கேட்டா, மார்க்கத்தில் இல்லாதது எல்லாம் நன்மையான காரியம் நன்மையானது என்று நினைச்சு கொண்டு செய்து கொண்டிருப்பான், மறுமையில் அவையெல்லாம் அழிஞ்சு நாசமா போயிரும், வெறுங்கையோட வந்து நிப்பான்னு சொல்றான். அப்ப உங்க மேல பாசம் இருந்தா என்ன செய்யணும்? குர்ஆன் இப்படி சொல்லுதுங்க, குர்ஆன் சொன்னபடி வாழுங்க. ஹதீஸ் சொல்லுதப்பா, ஹதீஸ் சொன்னபடி வாழுங்க. உங்க வாப்பாக்கு சொர்க்கம் இருக்குது, உமாக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்ப இதை நாங்க சிந்திக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான், வமை யுசாத்திக ரசூல மின் பாதி மா தபய்யனகுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் வல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. நேர்வழி இதுதான் என்பது தெளிவானதற்கு பின்னர் நபி வழிக்கு மாறு செய்து யாரெல்லாம் தாம் மனம் போன போக்குல போவாங்களோ, அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபி வழிக்கு மாறு செய்து மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை, மூமின்கள் செல்ற பாதை எது? குர்ஆனும் சஹீஹ் ஹதீஸும். அந்த வழியில யாரெல்லாம் போகலையோ அவங்க போகும் வழியில விட்டுட்டு நரகத்துல சேர்ப்போம், செல்லு முடங்கள் அதுதான் கெட்டதுன்ற. அப்ப குர்ஆன் வழியில ஹதீஸ் வழியில நம்ம இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, கத்தத்துக்கு ஆதாரம் கேட்டுட்டு இருக்கோல, அங்க என்ன பேசுறாங்க தெரியுமா?
கத்த சாப்பாடு எப்படி தின்ன வேண்டும், பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஈச்ச பழத்துக்கு இப்படி சொன்னார்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பானைக்குள்ள இப்படி சொன்னார்களா இல்லையா? கத்தத்துக்கு ஆதாரம் கேட்டா இப்படி தின்றது அந்த விளக்கம் சொல்றது. நாங்க கேட்டது கத்தத்துக்கு ஆதாரம் காட்டுங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். சாப்பாட்டிலே பரக்கத்து இருக்கு. கத்த சாப்பாட்டுல மட்டும்தான் பரக்கத்து இருக்குது. நாங்க கேட்கிறோம் அந்த ஹதீஸ் கத்த சாப்பாட்டுக்கு மட்டும் சொல்லுது. நாங்க தின்ற சோத்துக்கு பரக்கத்தில்லைன்னு சொல்லலையா ஹதீஸ்? நீங்க காட்டின ஈச்சமர ஹதீஸாக இருந்தாலும் சரி, பான ஹதீஸா இருந்தாலும் சரி, எப்ப அது செஞ்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நீங்க இவ்வளவு 6-7 காட்டினீங்க தானே? இதெல்லாம் எங்க நடந்தது? யுத்தத்துல நடந்தது, மதீனாட மரத்தை பார்த்து நடந்தது. இதுகள் தான் ஒன்றுமே மரணிச்ச பிறகு உங்களுக்கு காட்டலாம் இருக்குது. அந்த ஹதீஸை நாம மறுக்கல. நம்ம அந்த ஹதீஸ் பெரிய ஒரு ஆதாரம் வைத்துக்கிட்டா என்ன தெரியுமா? ஒன்று இல்லாட்டி கடலை தாழ கூட கொப்பும் பெரிய பிரயோஜனமா இருக்கும். அந்த மாதிரி தொத்தி நம்ம பெரிய ஒரு கம்பவுண்டை காட்டி விட்டோம். விளங்கிட்டா? நாங்க என்ன சொல்றோம்டா, கேட்டது கத்தத்துக்கு, அதை விட்டு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிக்க வேண்டும். சாப்பாட்டிலே பரக்கத்து இருக்கிறது. ஆரிய பின் சாப்பிட வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? விரலை சூப்பிக்கொள்ள வேண்டும். எதுல பரக்கத்து இருக்கு நம்ம அதெல்லாம் ஏத்துக்கொள்றோம். அத்தனை இலை இருக்குது. இது எல்லாம் கத்த சாப்பாட்டுக்கு ஒழுங்கா? கத்த சாப்பாட்டுக்குரிய ஆதாரத்தை சொல்லிட்டு தின்ற மெத்தட சொல்லணும். விளங்கிட்டா? இதோட்டு போட்டு கத்த சாப்பாட்டுக்கு ஏன் துவா ஓதுகிறோம் தெரியுமா? ஏன் துவா ஓதுகிறோம் தெரியுமா என்பதற்கு முன்னால கத்த சாப்பாடு இருக்கிறது நிரூபிக்கணும். கத்த சாப்பாடு இருக்கிறது நிரூபிச்சு போட்டு தான் எப்படி தின்னணும் மட்டத்தை விளங்கப்படுத்தணும், துவா ஓதன மட்டத்தை விளங்கப்படுத்தணும். அதை விட்டு நாங்க கத்த சாப்பாட்டுல சொன்ன துவா சப்ஜெக்ட முதல்ல சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொன்ன தெரியுமா? இறந்தவர்களுக்கு குர்ஆனை ஓதுறீங்க, அதை சாப்பாடு தர்மம் செய்றீங்க, அதை என்ன செய்ய நன்மையா அவங்களுக்கு கொடுத்துறீங்க. இந்த 3 செக்ஷன் இருக்குது. விளங்கிட்டா? இந்த 3 செக்ஷனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாயிஸ் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நஸ கிரந்தங்கள் இருக்குதானே? இந்த கிரந்தங்களை எடுங்க. அது மாதிரி மட்டுமல்ல, மதுஹப் கிரந்தங்கள் இருக்குதானே? அதுகளை எடுங்க. அது மட்டுமல்ல, தஹ்ரீஜ் கிதாபுகள் இருக்குது, அதை எடுங்க. ஷாஃபி மதுஹப் கிதாபுகள் இருக்கு. எல்லாத்திலையும் கிதாபுல் ஜனாயிஸ் ஒரு பாடம் வருது, ஜனாசாக்கு ஒரு பாடம். இப்ப இதை சொன்னா கிதாபுல் ஜனாயிஸ் மட்டும் இல்ல, கிதாபுல் அஹியான்ற ஒரு பாடத்துக்கு வரணும். ஏன்னா உசூல் உள்ளவங்களும் கொடுக்கலாம். நம்ம என்ன கிதாபுல் ஜனாயிஸ் இறந்தவர்களோட ஒரு பாடம் வருது, அதுல வரும் எப்படி குளிப்பாட்டணும், எப்படி கவனிட வேண்டும், எப்படி தொழுவிக்க வேண்டும், எப்படி அடக்க வேண்டும். அடக்கின நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சலூலஹு பித்தஸ்பீதி, அவர்களுக்கு என்ன செய்யுங்க? தஸ்பீத்தை கேளுங்க. ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், அவர் கபர்ல விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளோடு மௌத்தாராங்க. ஐன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா ஆதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா, அல்லாஹ்வுக்கு தான் எடுத்ததும் கொடுத்ததும் எல்லாமே அல்லாஹ்விடத்துல என்னது ஒரு அளவோட தான் இருக்கு. வல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மௌத்தாயின ஒரு பிள்ளைக்கு. இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களுக்கு எப்படி நடந்து கொண்டார்கள்? சாப்பாடு இறந்தவர்களோட வீட்லயா நீங்க என்ன செய்வானா? அம்ருமா யஷ்கலு, அதாவது யஷ்கலுஹும், அவங்கள பராக்காக்குற ஒரு வேலை வந்துட்டு நீங்க சாப்பாடு அடிச்சு இவ்வளவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல் ஜனாயிஸ் என்ற பாடத்துல வரும். இந்த எல்லாம் நான் சொன்ன எல்லா கிதாபுலையும் இதுல எல்லாத்துலயும் வரும். அதுல அல் கிராத்து அலல் அம்வாத், சரியா, மாசுமி தஆமி வ இஹ்தாஇ தவாபிஹா, அப்படி ஏதாவது வந்திருக்குது? ஏதாவது அப்படி ஏதாவது பாபுகள் போட்டிக்கிறோம்? ஒரு பாபாவது போட்டிக்கிறாங்களா? என்ன அர்த்தம்? நீங்களா கற்பனை பண்ணி கொண்டு ஒரு அமலுக்கு ஒரு இபாதத்துக்கு ஏழ்மானத்தை கொண்டீங்க, சேர்த்தீங்க, 3 நிக்கல, போயிட்டு 40 நிக்கல, அது வசதிக்கு நீங்க உசுரையும் கேட்டாங்க. உசுர் உள்ளவங்களுக்கு கத்தம் கொடுக்கலாம். நீங்க விளங்கிட்டானே? உயிர் உள்ளவருக்கு கத்தம் கொடுக்கலாம் நம்ம நோமலா எடுத்து நடத்திடக்கூடாது. இது உயிர் உள்ளவர்களுக்கு கத்தம் கொடுத்தல் என்கின்ற இந்த டொப்பிக் இருக்குதானே, குல்லு மஅரூஃபின் சதகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, இவங்க ஒண்ணு சொன்னாங்க, இப்னு ஹிப்பான் சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறாங்களே, அந்த கருத்து மட்டும் எடுத்தீங்களே, அந்த இப்னு ஹிப்பான் மன் ஹலரஹுல் மௌத், அது இறந்து போனவங்க அல்ல, மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்க தான் என்று விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களே, அந்த விளக்கத்தை நீ எடுக்கலங்கிறாங்க. ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்துட்டு விவாதத்துக்கு வரணும். ஒப்பந்தத்தில் எப்படி இருக்குது? அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படின்னால நாங்க குர்ஆன் ஓரத்துக்கு ஷாஃபிமான் சொல்றாங்க, ஹனபிமான் சொல்றாங்க, அஹ்மதி ஹம்பல் உமர்மான் சொல்றாங்க, எவ்வளவு போட்டிருப்போமே. நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல நிக்கிறோம், ஒப்பந்தம் குர்ஆன் ஹதீஸ். அப்ப இந்த அறிஞர்களுக்கு ஏற்கிறதா இருந்தா ஹதீஸோட தரத்தை எடை போடுவதற்கு மட்டும்தான். அதெல்லாம் இப்னு ஹிப்பான் சஹீஹ்னு சொல்லி இருக்கிறாரு, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட மேட்டுக்கு தான் அவர் எடுத்தோம். நீங்க இப்படி அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, ஏன் கேட்கலன்னு சொன்னா ஒப்பந்தத்துக்கு மாற்றமாச்சே. அப்ப மற்ற நம்ம கருத்துக்கு இமாமுடைய கருத்தை எடுக்கலாமாங்க? அவர் சொன்ன ஏற்றுக்கொள்ள நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒப்பந்தம் மாற்றம், ஒப்பந்தத்தை படிங்க ஃபர்ஸ்ட், நல்லா படிச்சுட்டு வந்து சொல்லுங்க. அதனால அவர் சொல்ற கருத்தை நம்ம ஏற்கக்கூடாது. நம்ம சப்ஜெக்ட் என்ன, அது ஒரு ஹதீஸ் நல்லதா சரியில்லையா, இதுக்கு அந்த கருத்தை எடுங்க, அதுதான் ஒப்பந்தம்.
அவர் இந்த விளக்கம் சொல்றாரு, சொன்னா சொல்லிட்டு போட்டேன், இந்த மன்றத்தை நீங்க எடுத்து வைக்கலாமா? அத ஒப்பந்தத்துக்கு மாற்றமாச்ச. சரிங்க. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, கர அலைகின்னு இருக்குதுல, கர அலைகின்னு சொன்னா அது உயிராளவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு ஆதாரம். இறந்து போன முஸ்லிம்களா இருந்தாலும் வலிமார்களா இருந்தாலும் அவங்க வஃபாத் ஆயிட்டாலும் கூட கபருக்குள்ள ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஆதாரம். ஏன்னா கரா அலைகின்றால அலாண்டால உயிராளவங்களுக்கு தானே பொருந்தும். இப்ப இக்கரவு யாசின் அலா மோத்தாக்கும். அப்ப மோத்தாண்டாலும் நம்ம பார்வைக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போயிருக்காங்களே தவிர இல்லாம போயிடல. இல்லாம போனாக்கா நல்லவங்களா இருந்தா சொர்க்கத்தின் பூங்கவனமா கபர் இருக்கும். அதே போல தீவங்களா இருந்தாக்கா அங்க வேதனை கூட எப்படி ஒரு இடத்துல மாறுறாங்க. ஆனாலும் நம்ம வழிமார்கள் நபிமார்கள் ஹயாத்துன்னு சொல்ல காரணம் அவங்க ஹயாத்துடைய பலனை அனுபவிக்கிறாங்க, அதனால அவங்க ஹயாத்துங்கிறோம். மற்றபடி எல்லாருமே ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவன் சரியா பாடம் கவனிக்காவிட்டா நீ இங்க இல்லடாமா அங்கதான் இருப்பான். அந்த கருத்துல தான் வழிமார்கள் ஹயாத்து பலனை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற வகையில அவங்க எல்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்கிறோம். அப்ப இந்த அலா மோத்தாக்கும் என்பது கூட அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க என்பதை இது மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம். இன்னொன்னு மௌத்தாங்கிறது என்ன அர்த்தம்? அவங்க சொல்ற இவங்க சொல்றான்னு ஏன் பாக்குறீங்க? அரபி மொழியில ஒரு வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்ன? நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாத இடங்கள்ல வேற அர்த்தம் கொடுப்போம், தக்க காரணம் இருந்தா. மையத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன? இறந்து போன அர்த்தம். மரண தருவாயில் இருப்பவர் அது இடையில வர்ற அர்த்தம். அசல் அர்த்தம் மௌத்தா போனவங்க தான். இன்னக்கலாத்து சிம்மல் மௌத்தா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மரண தருவாயில் இருக்கக்கூடிய அர்த்தம் வைக்கலாமாங்க மௌத்தாவுக்கு? மௌத்தான மையத்து தான். அந்தையுமா சொல்றாங்க, அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க. நம்ம தான் ஒப்பந்தத்தில் எழுதிட்டோமே தனிநபருடைய கருத்தை எடுக்க கூடாது, அதீதுடைய தரத்துக்கு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். தெளிவா இருக்குது. அதனால அவங்க கருத்து சொல்றாங்க ஒப்புக்கொள்ள கேட்கவே செய்யாதீங்க, அது ஒப்பந்தது மாற்றமானது. இன்னொரு விஷயம், கப்பல் விஷயத்த சொன்னாங்க, நாங்க தான் பாதுகாக்கிறோம், அவன் நல்லது. ஆனா இல்ல, அவன் பாதுகாக்கிற பேர்ல இறக்கூட அழிக்க பாக்குறான்னாங்க. உதாரணம் சரிதான், அது அவங்களுக்கு அவங்க சொல்லிக்கிட்ட உதாரணம், அவ்வளவுதான் வித்தியாசம். உதாரணம் கிடைக்கும். அதே போல ஹல் உனப்பியவுக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில பேர் இருக்கிறாங்க செயல்பாடு ரொம்ப நஷ்டவாதிகளா இருக்கிறாங்க, அவங்களுடைய முயற்சி எல்லாம் வீணா போச்சு. அண்ணம் யோசினூன சுனா எப்படி நினைக்கிறாங்களா, நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப நல்ல நினைக்கிறாங்க, நாங்க தான் தீய வடிவில் கொண்டு வருகிறோம், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்க தான் போதிக்கிறோம், சஹாபா காலத்தை இஸ்லாம் எப்படி அப்படியே கொண்டு வரைக்கிறோம், அப்படி நல்ல செய்யறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா முயற்சி எல்லாம் வீணா போய்விட்டது, இவர்கள் நஷ்டவாளிகள் என்று இறைவன் இந்த வசனத்துல சொல்வது அவர்களை பற்றி தான். அவங்களுடைய நிலைய இந்த வசனத்து மூலம் தெளிவுபடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்முடைய முடிவு. சொன்ன வசனமெல்லாம் கரெக்ட் தான், அதுல செஞ்சம் கிடையாது. அவங்களுடைய நிலையை அவங்க வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அதே வசனத்தை இங்கே சொல்லுவோம், ரசூல மிம்பாதி மா தபையன லஹுல் ஹுதா, நேர்வழி கிடைத்ததுக்கு பின்னாலும் அல்லாஹ்ட ரசூலுக்கு மாறு செய்யறாங்களே, அல்லாஹ் ரசூல் எப்படி மாறு செய்ய இந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்கல்ல, மூமின்கள்லாம் ஒரு பாதையில இருக்கிறாங்க, அதை விட்டு வேற பக்கம் போறாங்களே, அவங்க தீய பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப பாருங்க, இப்ப நம்ம சப்ஜெக்ட் இது நல்லா பொருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனவங்களுக்கு ஓதுங்கன்னாங்க, யாசின் ஓத சொல்லி இருக்காங்க, மையத்துல பக்கரா சூரா ஓத சொன்னாங்க. அதே போல நம்ம ஓதனாக்கா தாய் தந்தையர்களுக்கு கிரீடம் அளிக்கப்படுகிறது, ஓதனாக்கா நரகத்தில் இருக்கக்கூடிய 10 பேரை வெளியே கொண்டு வரும்னாங்க. அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது நபியுடைய வழி. இத மாறு செய்யறது ஓதாத. ஏன் இங்க எப்படி வருது? வமை யுஷாக்கிர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மாறு செய்வார்கள். அது மட்டும் இல்ல, எத்தனை கைரசபில் மூமினின் மூமின்கள் வழியை விட்டுருவாங்க. இப்ப மூமின்கள் எல்லாம் என்ன செய்யறோம்? சத்தம் பாத்தியா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதை விட்டுருவாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் போய் செல்கின்ற இடம் தீய இடம் தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஓதுன வசனம் கரெக்ட், அவங்களுக்கு அவங்களே ஓதிக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. அதே போல இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப சொன்னாங்க, அப்ப பிஸ்மில்லாஹ் சொல்றோம், ஓதி முடித்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், இப்ப எல்லாம் சொன்னாங்களே. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலயும் துஆ ஓதுனாங்க. துஆ ஓதுங்கிறது சில கட்டங்கள் தான் ஓதி தந்திருக்கிறாங்க. அதுக்காக நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம துஆ ஓதி 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 சாப்பிட அர்த்தமா? அந்த துஆ ஓதுறதுக்கு ஆதாரம் என்ன? அதான் நம்ம காமிச்சோம். சரி, துஆ ஓதுனால ஹத்ம் குர்ஆன் வந்துருமா அப்படின்றாங்க. ஹத்ம் குர்ஆனுக்கு அதை காட்டணும். ஹத்முல் குர்ஆனுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சூறாவை ஓதினாலும் ஹத்தம் என்றார்கள், குர்ஆனை ஓதினாலும் ஹத்தம் என்றார்கள். அடிக்கடிக்கு போட்டோமா ஹதீஸ? ஹத்தம்ங்கிறது வேற சப்ஜெக்ட், மையத்துக்கு குர்ஆன் ஓதுங்கிறது வேற சப்ஜெக்ட். 4 ஆதாரம் வச்சிருக்கிறோம். இந்த துஆ ஓதுறோம்ல, அப்ப உணவு பட்ட வைக்கிறோம், அதுக்குத்தான் உதாரணம் தந்தோம்.
அது குர்ஆனே ஓதாம செஞ்சாலும் சரிதான். குர்ஆனே ஓதலங்க, ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்க, போனோம், சாப்பிட வச்சாங்க, துவா ஓதாம சாப்பிடுறோம், அதுக்கு அந்த ஆதாரம் பொருந்து. நம்ம உணவு பதார்த்தத்தை வச்சு துவா ஓதுறது ஆதாரம் காமிச்சமே தவிர, ஆகவே அந்த உணவு பதார்த்தத்தில் துவா ஓதி இருப்பதால் கத்தம் கூடும் அப்ப நம்ம சொல்லவே இல்லையே. அந்த கத்தமில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது என்று சொன்னதுனாலதான் என்னங்க முரண்? குர்ஆன் ஓதுறது அதீதுல இருக்கு, துவா ஓதுறது அதீதுல இருக்குது, உணவு கொடுக்கறது அதீதுல இருக்குது, அதே போல உணவு வச்சு துவா ஓதுறது அதீதுல இருக்குது. என்ன முரணை கண்டீங்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் வச்சோமே தவிர, ஆகவே கத்தம் ஓதலாம். அப்ப நாங்க எங்க சொன்னோம்? என்னக்கு நாங்க இது சப்ஜெக்ட் வைக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க, அது பிறகு நீங்க பதில சொல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏராளமான கேள்வி கேட்டேன், இறுதியாகவும் 2-3 கேள்வி கேட்டேன். அதுல இந்த கத்தம் வாத்தியா திருப்பி திருப்பி கேட்க ஏன் பதில் வரல? சகோதரர்கள் நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். கத்தம் வாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினாங்க. இதாமாத்தல் இன்சானு இன்கத்தா அமலுஹு என்ற ஹதீஸை ஆதாரமாக காட்டினாங்க. இந்த ஹதீஸில் கத்தம் வாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? இங்க விடாதீங்க, தனிமையில பிடிச்சாவது கேளுங்க, ஏன்னா விளங்கின விஷயத்தை. அடுத்ததாக இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் சஹீஹாக்கி இருக்காங்கன்னு சொன்னோம். இதுக்கு கூட பதில் என்னன்னு சொன்னோன்னே அப்படி ரூட்டை திருப்புறாங்க. என்ன அப்போ இப்னு ஹிப்பான் அவங்க மன்ஹதருல் மௌத்னு சொல்லியிருக்காங்களே, அதை ஏத்துக்குறாங்க. அதை நாங்க கேட்டோமா? மௌத்தா என்பதற்கு என்ன விளக்கம் நாங்க கேட்டோமா? விளக்கம் கேட்கல. இப்னு ஹிப்பான் சஹீஹ் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த இப்னு ஹிப்பானுடைய தஸ்ஹீஹ்க்கு உங்களுடைய விளக்கம் என்ன? ஏற்றுக்கொள்கின்றீர்களா மறுக்கின்றீர்களா? இதைத்தான் நாங்க கேட்டோம். ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு கதை சொல்லி தனது சகோதரர்களை அவர்கள் சந்தோஷத்தில் ஆற்ற வேண்டிய நிலைக்கு வந்திருக்காங்க. காரணம் முகபாவனை மாறுது. அப்படி மாற உடப்படா, எல்லாரையும் சந்தோஷம் வச்சுக்கத்தான் நம்ம வெற்றி பெற்றோம் என்று வெளியே சொல்ல இயலுமே. அதுக்காக கதை சொல்லி நேரத்தை கழிக்காங்க. கதை சொல்லாதீங்க, நாங்க கேட்கறதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இன்கதா அமலுஹு என்ற வார்த்தையில் கதம் வாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? லா யஸிலு ஸவாப் லா யஜூஸுல் கிராத்து இருக்கா, சேராத இருக்கா, நீங்க தெளிவா சொல்லணும். அதே போன்று நாங்கள் இன்னும் சில கேள்விகளை கேட்டோம். கதம் வாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸை உங்களால் காட்ட முடியுமா? காட்டினாங்களா? ஒரு ஹதீஸை காட்டினாங்களா? இல்ல. என்ன சொல்றாங்க? 5 ரக்காத் துஹருக்கு ஒரு ஹதீஸ்ல தடுத்திருக்காங்களா? அதை தூக்கி போடுறாங்க. அப்ப கதம் வாத்தியா ஓதக்கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸில் கூட ஆதாரம் கிடையாது. அது விளங்குது. எப்படி விளங்குது? ஒரு ஹதீஸ் அவங்க இல்ல, சொல்லல. இருந்தா சொல்லுங்க பாப்போம். கதம் வாத்தியா ஓதுறது கூடாது என்பதற்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க பாப்போம். இருந்தா நம்ம கேட்கலாம். ஆனா அவங்க ஹதீஸ் இல்ல, சொல்லவும் மாட்டாங்க. கியாமத்து நாள் வரைக்கும், கியாமத்து நாளுக்கு புறைக்கும் சொல்ல மாட்டாங்க அவங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி திரும்பி கேள்வி நான் கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது விவாதத்தில் 10 நிமிடங்கள் பேசப்பட்டது முடிந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அணியினரால் இப்பொழுது அவர்கள் விவாதித்ததை தொகுப்புரையாக வழங்குவார்கள். 15 நிமிடங்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் பேசினத்துல நாங்க 19 முறை பேசிக்கிறோம், அவங்க 20 முறை பேசிக்கிறாங்க. அதனால என்ற சஜஷன் என்னன்னு சொன்னா, அவங்க காலையில விவாதத்தை ஆரம்பிச்சாங்க, நாங்க முடிக்கிற மாதிரி அமையணும். அவங்க இன்னும் நாங்க 10 நிமிஷம் பேசின பிறகு 7:50க்கு அவங்களோட தொகுப்புரை ஆரம்பிச்சு 8:05க்கு முடிச்சாங்கன்னு சொன்னா, நாங்க 8 அந்த டைம்ல இருந்து 15 நிமிஷம் 8:20 முடியுது. அதுதான் ஒரு நாகரிகமான முறையாய்க்கும் நாங்க காலையிலிருந்து வந்த அடிப்படையில். அதே நாகரிகம் தான். இப்ப என்ன சொன்னா, 10 மணிக்கு வைத்திருந்த முடிவை 10 மணிக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தத குறைச்சு 8:30 மாற்றப்பட்டது. இருதரப்பினரால் பேசப்பட்டு, அதே போன்று 8:30க்கு வைத்திருந்தத 7:40 மாற்றப்பட்டது. அவர்களுடைய அனுமதியோடு, எல்லோரும் அறிந்த உண்மை, அவர்களுடைய அனுமதியோடு தான் 7:40 வரை மாற்றப்பட்டது. அதற்கு பின்னால் தொகுப்புரை வழங்குவதுதான் முடிவோடு தான் மாற்றப்பட்டது. உங்களோட முடிவை தான் நீங்க, எங்கட முடிவில் உங்களோட முடிவை கேட்டுட்டு அப்புறம் தான் நாங்க செஞ்சோம். இது நான் உங்கள்கிட்ட கிளியர் கட்டா கேட்ட நேரம் நீங்க எடுத்து சொல்ல இல்ல. கேட்டதுல எல்லாரும் ஒத்துக்கொண்டு அவங்க 7 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்ல, நீங்க 7 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப அவங்க தொகுப்புரையை தான் வழங்கணும்.
அமைதியா பேணுங்க. தயவு செய்து நீங்க அமைதியா இருங்க. இதுல நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு சொன்னா, பேச ஆரம்பிக்கிறது நீங்க, முடிக்கிறது நீங்க, அப்படியா? அதுல ஒரு நாகரிகம் நீங்க காண்றீங்களா? அப்படி இல்ல, விவாத ஒப்பந்தத்தில் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் நாங்க முடிக்கணும்னு சொல்லிதான் என்னோட நியாயம். சீட்டு போட்டு ஆரம்பிச்சது நாங்க, துண்டு போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். சரியா? இப்ப எப்படி முடிக்கணுமோ அந்த அடிப்படையை 7:40 முடிப்பதை அவங்க ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொள்ள எப்படி நீங்க 7 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒத்துக்கொண்டு தானே பேசுனீங்க. இல்ல, நீங்க தான் அத நீங்க சொல்றீங்க, இப்ப அத பேச டைம் இல்ல, உங்களோட டைம் போகுதுன்னு சொல்லி பெல் அடிச்சு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க ஒத்துக்கொள்ளு சில கருத்துக்கு வருவாங்க. சரியா? நீங்க அத எங்களுக்கு அடுத்தது நான் நீங்க பெருசா எழுதி வச்சுக்கிறேன். இப்போது இன்ஷா அல்லாஹ் தொகுப்புரை நீங்க வழங்குங்க. இல்ல அப்படி நீங்க ஏன்னு சொன்னா, இல்ல 7:40 சொன்னா 7:40 முடிஞ்சு 7:40 நீங்க சொல்றீங்க. தயவு செஞ்சு எங்கட பிரதர்ஸ் எந்த விதமான கூச்சல், பிளீஸ், ஒரு சத்தம் வரப்படாது. சரி, இன்ஷா சரி இன்ஷா 43 அன்புள்ள சகோதரர்களே, இது தொகுப்புரை வழங்குகின்ற நேரம். இந்த நேரத்திலே இதுவரைக்கும் நாங்கள் காலையிலிருந்து என்ன விவாதித்தோம், என்ன பேசினோம், இரு தரப்பினரும் குர்ஆனையும் சுன்னாவையும் அடிப்படையில் வைத்து என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். வணங்கிட்டா. இப்ப இந்த தொகுப்புரையில ஏற்கனவே சொல்லப்பட்டதுக்கு பதிலும் புதிய வாதங்கள் வைக்க கூடாது. ஏற்கனவே தொகுத்தும் சொல்லப்படாததுக்கு ஏதாவது பதில் இருந்தா சொல்றது, அவ்வளவுதான். புதிய வாதம் நம்ம வைக்க கூடாது நிபந்தனை. சகோதரர்களே, உங்க என்ன சொல்ற, நாங்க துவாவுக்கு ஆதாரம் காட்டிட்டோம், குர்ஆன் ஓரத்துக்கு ஆதாரம் காட்டிட்டோம், அது போல என்னது இந்த சதகா செய்யறதுக்கு ஆதாரம் காட்டிட்டோம், எல்லாத்துக்கும் காட்டிட்டோம். ஆனா அது மௌத்தாயின உங்களுக்கு செய்யலான்னு காட்டல. உலகம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இதை எல்லாத்தையுமே இறந்தவர்களுக்கு செய்யலான்னு காட்டல. இன்னொரு விஷயம் எல்லாரும் கவனிக்கணும். இக்ரவு அலா மௌத்தாக்கும் யாசின், இறந்தவர்களுக்கு யாசின் லைஃபோ லைஃப்னு விளங்கப்படுத்திட்டோம், சஹீன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன, வல்லியக்ரா இந்த அசீபி பாத்தியத்தில் கிதாப், தலையில என்ன தலைமாட்டுல நீங்க பாத்தியா ஓதுங்க. வைந்த ரிஜிலகி பி ஹாத்திமத்தில் பக்ரா, பக்ராவுடைய கடைசியை ஓதுங்க சொன்னாங்க. எங்கேயாவது குர்ஆன் ஓதுங்க ஒரு ஹதீஸை காட்டினாங்களா? இவ்வளவு முழுமையான வாதத்திலையும் ஓதனும் என்று வந்தாலும் யாசீனை காட்டினாங்க, பக்ராவை காட்டினாங்க, அது போல வேற என்ன காட்டினாங்க, பாத்தியாவை காட்டினாங்க, இவ்வளவுதான் காட்டினாங்க. ஆனா முழு குர்ஆனை ஓதலாம். இதெல்லாம் லைவான செய்திகள். இன்னொரு விஷயம், அது பலகீனமானது. இமாம் நவவி இஸ்னாதுஹு லைஃபுன், இது பலகீனமான என்று சொல்லி இருக்கிறார். நபவி சொன்னா நாங்க எடுத்துக்கொள்வோமான்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் தட்டிட்டாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் என்று சொன்னா, இவ்வளவு காட்டியும் கூட முழு கத்தமெல்லாம் சொன்னாங்க தானே, இன்னைக்கு ஒவ்வொரு ஜுஸா கொடுத்து சேரும். இதெல்லாம் செய்யாத விஷயங்கள். விளங்கிட்டா? கத்தத்துல எல்லாம் யாரும் போய் என்ன செய்யறல, பக்ராவையும் ஹாத்திமத்துல் பக்ராவையும் பாத்தியாவையும் ஓதிட்டீங்கல்ல, அங்க போய் எல்லாம் அசர தெரிப்பாரு, பள்ளி எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரு ஜூஸ் கொடுத்து போட்டு என்னது எல்லாரும் ஒரு ஜூஸ் வந்தாங்க, சிரிச்சுக்க நல்லா ஓதி எல்லாம் முடிஞ்ச போறவு சாப்பாடு அடிச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு போறது, இதுதான் நடக்குது. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுமா, பாத்தியா ஆதாரம், பக்ரா ஆதாரம் இவ்வளவுதான் சொன்னாங்க. சுத்தி வந்ததுக்கு யாசி விளங்கிட்டானே, இது 3 ஆதாரத்தை சொன்னா. இவைகளும் பலகீனம். எப்படி பலகீனமான எல்லாம் சொன்ன தெரியுமா, இஸ்னாதுஹு லைஃப்னு சொல்லி இமாம் நவவி சொல்லுகிறார். அதுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி பெரிய ஒரு அறிஞர், நவவி அறிஞர் இல்லையா? அப்ப சரியா? அப்ப இதுகளை சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, அடிக்கடி சொன்னாங்க. என்னன்னு சொன்ன, பல கேள்வியை நாங்கள் வைத்தோம், அதற்கு பதில் சொல்லவில்லை என்று. நான் இப்ப சொல்றேன், நம்ம பிரஸ்ட்ல இருந்து நம்ம என்ன கேள்வி கேட்டுட்டு வந்தோம் என்றதை முழுமையான ஒரு தொகுப்பாக நாங்கள் சொல்கிறோம். தனியாக பிடித்தாவது கேளுங்கள் சொன்னார்கள். தாராளமாக எந்த நேரமும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த கேள்வி பதில் என்ற முறையை அறிமுகப்படுத்தியவும் நாங்கள் தான். இன்னொன்று என்ன தெரியுமா, முகபாவனை எல்லாம் மாறிட்டான். நீங்க எல்லாம் யாரு, இங்கிருந்து வந்தவங்க தானே, அதெல்லாம் பிழை மார்க்கத்தில் முறை. இங்கிருந்து யாராங்க போனாங்களா? போலையே. விளங்க ஒரு 10 பேர் இருந்திப்பாங்க, அப்புறம் 100 ஆகிக்கு 200 ஆகிக்கு. இங்க இருந்து யாரு அங்க போனதுக்கு ஒண்ணும் காட்ட இயலாது. பிஎம்எஸ்ஏஜ் வாரத்துல அங்கே இருந்தாரு, மறைக்கல வந்துட்டாரு. இந்த மாதிரி என்னது, இங்கெல்லாம் வந்தவங்களை தான் நீங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து காட்டலாமே ஒழிய இங்கிருந்து அங்க போன முகபாவனை மாறின இவ்வளவு ஆதாரத்தை வச்சு விளங்கலையன்றதான் முகபாவனை ஒழிய, இது நீங்க முகபாவனை உங்களுக்கு ஏத்த மாதிரி கற்பனை பண்ணவானா. நம்ம முதலாவது கேட்டோம், ஜனாசா என்ற கடமை சம்பந்தமாக எல்லா கிரந்தத்திலையும் வருது. ஜனாசா என்ற கடமை சம்பந்தமாக எல்லா கிரந்தத்திலையும் வருது. அதுல ஜனாசா என்ற கடமைகளில் நீங்க கடமை மாதிரி விட்டா பாவம் என்ற மாதிரி செய்றீங்களே, இந்த கத்த வாஜிப் என்ற மாதிரி செய்றீங்களே,
இது சம்பந்தமாக எந்த ஹதீஸ் கிதாபுகளில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது கேட்டோம். வணங்கிட்டானே எங்க வந்திருக்கு? இது ஒரு ஃபார்மேட்டா நீங்க மாத்திக்கிறீங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்து எல்லாம் ஒரு ஃபார்மேட்டா மாத்தி கத்தமென்று செஞ்சுட்டு வாரீங்க. இங்க பேசுறது மட்டுமல்ல, அங்க நடக்குது, அங்க என்னமெல்லாமோ நடக்குது. குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள்மாருக்கு செய்யாத, தனது மனைவிமார்களுக்கு செய்யாத, தனது சுகதாக்களுக்கு செய்யாத எல்லா விஷயங்களும் இங்க நடந்துட்டு இருக்குது. அப்படி உழவு நான் கேட்டோம், உழவும் கேட்டு இதுக்கு ஆதாரம் காட்டு, அதுக்கெல்லாம் காட்டு. செஞ்சன்னு மட்டும்தானே அது சொன்னாங்க, செஞ்சன்னு மட்டும்தானே ஹதீஸ், சொன்னாவும் ஹதீஸ் தான். அப்ப செய்யலன்னு ஏத்துக்கங்க, வணங்கிட்டானே செய்யலன்னு ஏத்துக்கங்க, சொன்னதுக்கு காட்டுங்க, சொன்னதுக்கும் காட்டல, வணங்கிட்டா. இது நம்ம கேட்ட அடுத்த கேள்வி. அடுத்த கேட்டோம், 3ஆம் நாள் வச்சுக்கிறீங்களே, 7ஆம் நாள் வச்சுக்கிறீங்களே, 40 நாள் வச்சுக்க, அதெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்படுத்திக்கின்றது அப்படி என்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை போனாங்க தானே, அப்ப அதுக்காக வேண்டி சனிக்கிழமை ரசூலுல்லாஹ்க்கு 7 மாதத்துக்கு செஞ்சது இவங்க 3 நாளா உருவாக்கின கத்தனும் ரசூலுல்லாஹ் சனிக்கிழமைவர்களுக்கு யாசின் ஓதுங்கள். நம்ம இப்னு ஹிப்பான்ட்ட வச்சோமா? சரியா? நாங்க இப்னு ஹிப்பானாக இருந்தாலும், இமாம் நவவியாக இருந்தாலும், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியாக இருந்தாலும், இமாம் யார் இமாம்களாக ரஹிமஹுல்லாஹ் அஜ்மாயின், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டிய எந்த இமாம்களாக இருந்தாலும் மதிக்கிறோம். எங்களை விட அறிவாளிகள், எங்களை விட படித்தவர்கள், எங்களை விட நாலேஜ் உள்ளவர்கள். ஆனா அவங்களே என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? நம்ம சொல்றத சரியா இல்லையான்னு பாருங்க, உங்க அளவுக்கு பாருங்க, உங்க அளவுக்கு பார்த்து எடுங்க. எங்களுக்கு விளங்காத லெவல்ல இருக்குன்னு சொன்னா நம்ம தேடுவோம், தேடின அளவுல விளங்கினதை செய்வோம். சில இந்த மாதிரி தான் நம்ம லெவல்ல இருப்போம். ஆனா இமாம்கள் எல்லாரும் மரியாதைக்குரியவங்க, எல்லாம் சொன்னாலும் எடுப்ப மாட்டவங்களுக்கு தான் அது பிரச்சனை. நாங்க சரியா தான் எடுப்போம், பிரச்சனை இல்ல. இமாம் நவீன் சொன்னாரு, இப்னு ஹஜர் சொன்னாரு, இப்னு ஹிப்பான் சொன்னார் ரஹிமஹுல்லாஹ் அஜ்மாயின், எல்லாரும் சொன்னாங்கதான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? இமாம் இப்னு நவவி சொல்லும் பொழுது இஸ்னாதுஹு லைஃபுன், லைஃப்னு சொல்லிட்டு சும்மா போல, இவங்க இஸ்னாதுஹு சஹீஹ்னு போனாங்க, பதில் சொல்லல. ஆனா இமாம் நவவி சொன்னார் ஃபீஹி மஜ்ஹூலான், அதுல அறியப்படாத 2 அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். அத பேச்சே காணா. இமாம் நவவிக்கு கொடுத்த மரியாதை, விளங்கிட்டா. அடுத்தது இன்னொன்று சொன்னோம், அபுலம் யுதஅஃபு வலாக்கின் லம் யுதஅஃபு அபூதாவுத், அபூதாவுத் தைஃபாக்கவில்லையே, அபூதாவுத் தைஃபாக்கவில்லையேண்டா சஹீஹா, அது நம்ம சொல்லல. இந்த உசூல் ஹதீஸோட சம்பந்தப்பட்டது, விளங்கிட்டா. அதனால சொல்லல அபூதாவுத் தைஃபாக்கவில்லையேண்டா சஹீஹா என்று ஒரு ஹதீஸை தூக்கி போட்டோம். என்னது? முர்சலான ரிவாயத். நம்ம லைவ்னா சொல்றோம், அந்த அறிவிப்பால் வரிசை அபூதாவுத்ல வர அறிவிப்பால் வரிசை லைவ்னா சொல்றோம். ஆனா அபூதாவுத் தைஃபாக்கல, சஹீஹா, அது முர்சலானது. அப்ப இது ஏன் மஜ்ஹூலானு சொல்லல? விளங்கிட்டானே, அது முர்சலானது தானே, இது மஜ்ஹூல் ஏன் சொல்லல? அதை சொன்னா மாட்டி, இதை சொன்னா ஹெல்ப், விளங்கிட்டானே. இதுக்கு தான் மஜ்ஹூலான் 2 அறியப்படாத அறிவிப்பாளர்கள் வருதுதானே, அங்கேயே அபூதாவுத் லைஃபாக்கல. அதனால அபூதாவுத் லைஃபான நெஞ்சு தக்பீர் கட்டுற உங்களோட கொள்கையை சொல்லுங்க, 2 தக்பீர் எங்க கட்டணும் என்று அந்த ஹதீஸை சொல்லுங்க, சொல்லிக்கலாம். அங்க பிரச்சனை. நான் சொன்னேன் தனித்தனியா ஒரு கோணங்கள் வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், விளங்கிட்டா. அடுத்தது என்னது, அந்த என்னது அந்த இந்த ஹதீஸ் பற்றிய நாங்க கேட்ட இந்த ஹதீஸ் பற்றி நிலைப்பாடு நாங்கள் இமாம் சொன்னதை தான் சொல்லுகிறோம். சரி, இமாம் நவவியோட கூட்டு சம்பந்தம் ஒரு நிலைப்பாடு என்ன? இமாம் நவவி பிழையா சரியா சொன்னாங்களா? தனியை பிடிச்சு கேளுங்க. சொன்னாங்க தனியை பிடிச்சு கேளுங்க. இந்த இமாம் நவவி சம்பந்தமா கூட நிலைப்பாடு என்ன? நம்ம நிலைப்பாடு அது கூடாதுன்றதான். இமாம் நவவி தான் நம்ம தரஞ்சி கூட இமாம். ஆனா அது என்ன உலதான் சொல்லலாம் சகோதரர்களே. அடுத்து அபூதாவுத் நெஞ்சு அந்த சாரி அடுத்தது என்ன? கத்தமுல் குர்ஆன் என்று வரக்கூடிய ஹதீஸ், கத்தமுல் குர்ஆன் ரசூலுல்லாஹ் இஹ்திம் குல் அதுக்கு சொன்னாங்க, அந்த சூரத்துக்கு சொன்னாங்க முழு குர்ஆன் ஓத வேண்டாம் வேண்டாமா, நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டாம் என்று நரகவாதி. சுப்ஹானல்லாஹ். அது சில உங்களோட தரப்பை ஒத்துக்கல மாட்டாங்க. என்னது என்ன நம்ம ஓத வேண்டாம் சொன்னாங்க அவங்க என்று அதுல கொஞ்சம் யோசிக்கிறது. இப்படி திருப்பணும்னா ஒரு அளவுக்கு ஒட்டஞ்சி ஒரு அளவுக்கு திருப்ப கூடாது, விளங்கிட்டா. இது இந்த திருப்புறதுல ஓவர் ஆயிட்டாங்க. நாங்க குர்ஆன் ஓதணும்னு சொன்னா குர்ஆன் ஓதுங்க, விளங்கிட்டானே. குர்ஆன படிங்க, குர்ஆன எடுங்க, வாசிங்க, விளங்குங்க. அப்படி ஒரு ஆள் சொன்னார், எப்படி குர்ஆன விளங்குற பேரில் வழி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, எப்படி வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இங்கிருந்து சும்மா விட்டுட்டு போயல, நம்மளுக்கு அப்படி வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். போய் சொன்னா கேட்பாங்க, எங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்பார்கள். அப்படி ஒரு சமுதாயத்தை வளர்த்து கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலமும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் யாரையும் கொண்டு போகவில்லை. அடுத்ததாக என்ன? இந்த ஹத்தும் ஹதீஸ் எல்லாம் சொன்னா குர்ஆன் ஓதி முடிக்க வேண்டாமா? ஓதுங்க, பாடம் பாக்குங்க, சொல்லி கொடுங்க, ஹிஃபுல் மஸா நடத்துங்க, அதுக்கான ஹாஃபில்களை உருவாக்குங்க. உலகம் ஃபுல்லா இந்த குர்ஆனை மனனமிட்ட உலமாக்களை உருவாக்குங்கள். வானம் என்று சொன்னோம், நன்மை என்று சொன்னோம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் சஹாபாக்களுக்கு இறந்த முறை செய்யல? இன்னொன்று கேட்ட கத்தமுல் குர்ஆன் என்னது? கத்தமுல் குர்ஆனை வச்சுக்கிட்டான கத்தத்துக்கு அப்படியே வச்சுக்கணும், கத்தத்துக்கு. இந்த கத்தமுல் குர்ஆனை உயிருள்ள காலத்துல செய்யற மாதிரியா இருந்தவங்களுக்கு செய்யுங்க. ஹஜ் எடுத்தீங்க, ஹஜ் எப்படி உயிருள்ள டைம்ல எப்படி செய்யறாங்களோ அதே போக மட்டும் தான் இங்கே செய்யறாங்க, விளங்கிட்டானே. ஆனா கத்தமுல் குர்ஆனை இறந்த பிறகு ஜாயிண்ட் ஆகுது, அங்க கல்கண்டு இல்ல, இங்க கல்கண்டு இருக்கு, விளங்கிட்டானே. அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் வரணும், அங்க முஅத்தின் வரணும், எல்லாரும் ஜாயின் பண்ணி இருக்கணும், அப்படியே குடுபடணும். அங்க மதரசா புள்ளைகளுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அங்க கத்தத்துக்கு. அல்லாஹ் சாட்சி, சரியா? அந்த கத்தத்துக்கு போய் நம்ம என்னவெல்லாம் செய்யறோம் என்று அல்லாஹ்வை சாட்சியை நம்ம சொல்லிக்கொள்றோம். அடுத்தது என்ன தெரியுமா? அதாவது நாங்க இன்னும் கேட்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மகள், அருமை மகள், விளங்கிட்டா. அவங்களோட சும்மா வரல, மௌத்தாகினார்னு மட்டும் வரல, கபருக்குள்ள அடக்கினாங்கன்னு வருது, இறங்கி அடக்கினாங்கன்னு வருது. நேற்று இரவு உறவு கொள்ளாத யாராவது இருக்கிறீங்களா, அவங்க கபருக்குள்ள இறங்குங்கன்னு வருது, அவங்க வாங்கி அடக்கினாங்கன்னு வருது.
இவ்வளவும் வருது. அங்கனுக்கு இருந்து ஓதினாங்கட வந்திருக்குமா இல்லையா? கபருக்குள்ள இறங்கினாங்கன்னு வருது. யாரு இறங்கினாங்கன்னு வருது. பொதுவாதாரம் சொல்லப்படவில்லை. அதாவது நாங்க சொல்ல வந்தது என்ன, மகளுடைய விஷயம். அங்க வந்து உம்மு குல்சும் ருக்கையா இந்த மகளுடைய விஷயம் சொன்னமா இல்லையா? நாங்க இவங்களோட சப்ஜெக்ட். அடுத்தது அதாவது செய்தார்களா கேட்டாங்க. செய்தார்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதை நீங்க செய்தார்கள் வரை செய்வீங்களா? செய்தார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கல. செய்தார்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சொன்னுங்கன்னா மார்க்கம் தான். சொன்னதை காட்டுங்கன்னா இக்ரம் அலாமௌதாக்கும் யாசின் வழங்கிட்டேன். அடுத்து என்ன, அதாவது இந்த மஜ்ஹூல் சம்பந்தமா எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டாங்க. மஜ்ஹூல் சம்பந்தமா விளக்கம் சொல்லவில்லையே. மஜ்ஹூல் சம்பந்தமா விளக்கம் சொல்லுவோம். மஜ்ஹூலுக்கும் சொல்லுவோம், முர்சலுக்கும் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். ஆனா மஜ்ஹூல் அறியப்படாத அறிவிப்பாளர் தானே, அவர் பலகீனம் தானே, அதை ஏத்துக்கங்க. மஜ்ஹூல் என்னன்னு சொல்லுவோம். மஜ்ஹூல் பலம் எடுத்து சொல்லுங்க, அதை சொல்லுவோம். அடுத்ததாக இந்த ஹதீஸ் வைத்தோம். என்னது, கிரீடம் அணிவிக்கப்பட்டார்கள். இப்ப நாங்க ஓத வேணாம்டா புள்ளைக்கு. புள்ள வந்து அதாவது வலதின் சாலிகின் எது உலகம்னு சொன்னமா இல்லையா? அவ்வளத்தின் சாதிகள் எது கூட என்ன, அந்த புள்ள வந்து நீங்க சாதியா உருவாக்கிட்டு பேசுறீங்க. அந்த புள்ள வந்து அமலனங்க கூடி ஹசரத்தெல்லாம் கூப்பிட தேவையில்ல. புள்ள உருவாக்கின்னு சொல்லி போட்டு ஹசரத்தை கொண்டு வச்சு ஆதாரம் காட்டுறேன். விளங்கிட்டானே? புள்ள உருவாக்கினா நீங்க நல்ல முறையில் உருவாக்கினீங்க, நிச்சயமாக அந்த புள்ள சாலிகான மனிதனாக இந்த உலகத்துல வாரும் வரைக்கும் பெற்றோர்களுக்கு நன்மை போய்கொண்டே இருக்கும். விளங்கிட்டானே? பெற்றோர்களுக்கு நன்மை போய், அதுக்காக வேண்டி 3 தேர்ந்தெடுத்து கூட்டி ஹசரத்தை வரவழைச்சு சம்பளத்துல ஹாப குறைச்சா கொடுக்கிறது. விளங்கிட்டானே? அதே அதுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு ஆதாரமா எதை கொண்டு போய் எங்க சொருகி கொண்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே? இதெல்லாம் வந்து சும்மா அப்படி சப்புறதுக்கு சரியா இருக்கும். ஆனா ஒரு காலமும் ஆரம்பத்தில் எடுத்தார்கள். ஹஜ்ஜி, நோன்பு, ஜக்காத்து, சதக்கா வச்சாங்க. அதுக்கப்புறம் இக்ராலாம் மௌதாக்கும் யாசின் கொஞ்சம் இறங்கினாங்க. அதான் எங்க மூஜபுக்கு போறீங்கன்னு கேட்டதுக்கு, மூஜிமுல்ல வந்தா மட்டும்தான் ஆதாரமா? ஹதீஸ் கலையில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வச்சிருக்கணும். ஹதீஸ் புத்தகங்கள்லாம் வச்சுதான் இருக்கிறோம். ஆனா ஏன் நீங்க அங்க புகாரி முஸ்லிம்ல ஆர்வமா கத்தினவங்க மூஜமுல் கபீருக்கு ஏன் போனா கேட்டு விளங்கிட்டானே. அது மட்டும் பதில் சொல்லாம இருந்தோம். அதுக்கு பதில் சொன்னா விளங்கிட்டானே. என்ன பதில் சொன்னோம்? இவர் லைஃப் விளங்கிட்டானே. இன்னால் வழங்கின நம்மள சொன்னோமா? இமாம்களை எதற்கு எடுக்கலாம் ஒப்பந்தத்துல போட்டிக்கிறாங்க. இமாம்களை எடுக்கலாம் எதற்கு? ஹதீஸ் கலையில் லைவ் செய்ய காட்டும் பொழுது எடுக்கலாம். எடுத்தா அது போவேன். அப்பயே நம்மளுக்கு தெரியும் போட என்ன சரி கொண்ட போட்டோடனே டக்குனு என்ன செய்யறது? அந்த இமாம் இப்னு ஹஜர் மாற்றமாக சொல்லி இருக்கிறார்களே, அல்ஹம்துலில்லாஹ் தப்பிடாச்சு. அங்கல பேசுறது என்னது? இதுதான் இப்னு ஹஜர் சையன் சொல்லி இருக்கிறார்களே, லைவ்னு சொல்லி இருக்கிறார்களே. இந்த நான் கேக்குற இப்னு ஹஜர் சையன் சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இமாம் நைவ் லைவ்னு சொல்லிக்கிறான்னு வச்சுக்க. என்ன முடிவு எடுக்கிறது? சரியானதை பார்த்து முடிவு, நல்ல சொன்னதை பார்த்து மூளை அடங்க வச்சுட்டு போறதா? அல்லது இமாம் நவை தர்ஜீஹுல் இமாம் செஞ்சுட்டு போங்க. இராக்கி இமாம் நவை முரம்பட்ட என்ன முடிவு எடுப்பீங்க? அதை செஞ்சுட்டு போங்க. அங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்க தர்ஜீஹ்ல பிரச்சனை இருக்குது. விளங்கிட்டா? அது உண்டு. அது மாத்திரம் இல்ல, மற்றவங்க சமைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்? மற்றவங்க சமைக்கலான்னு தின்னுட்டு போட்டவங்க ஹசரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? பாரம் புள்ள மதர் சாப்பாடு கொடுக்கணுமா? நாங்க என்ன கேட்டோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் எடுக்கிறார்கள். கத்தம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பமே அதுதான். உங்களுக்கு மனச பராக்காக்குற ஒரு விஷயம் வந்திருக்கிற அவங்களுக்கு கொடுங்க. நான் சகோதரர்களை கடைசியா சொல்லிக் கொள்கிறேன். குர்ஆனும் அல்லாஹ் சுன்னாவும் தான் மார்க்கம். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுதான் மார்க்கம். சஹீஹான ஹதீஸ்கள் தான் மார்க்கம். நீங்க கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும்.